ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவை பற்றி சொன்னோன்னா, அடவடியாக இருக்கிற ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினோட தாத்தாவும், அதே மாதிரி மெச்சூர்டாக ஹேண்ட்ஸமாக லாயராக இருக்கிற ஹீரோவோட தாத்தாவும் 2 பேரும் ஃபஸ்ட்டே தன்னோட பேரம்பேத்திகளை மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி சம்மந்தம் பேசிக்கிறாங்க. பட் ஹீரோயின் 2 பேருக்குமே 10 வருஷம் ஏஜ் கேப் இருக்குது. ஸோ இதனால் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஹீரோயினுக்கும் ஹீரோக்குள்ளே என்னெல்லாம் நடக்குங்கிறத ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போ ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஹீரோவோட தாத்தாவும் ஹீரோயினோட தாத்தாவும் ஒரு பேப்பர்ல தங்களுக்கு இருக்கிற பேரம்பத்தி 2 பேரையும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருமே நல்ல ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறவங்க. ஸோ அப்படி இங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. சின்ன வயசில் ஹீரோயின் இப்போ தான் பிறந்திருக்காங்க. பட் ஹீரோக்கு 10 வயசு ஆயிடுச்சு. ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே பார்க்குற ஹீரோவும், நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன், நீ பாட்டில் கத்திட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, எதுக்கப்பா உன்னோட வருங்கால மனைவிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அப்போ அந்த டைம்ல எல்லாருமே ஹீரோயின் தான் மேரேஜ் பண்ணுங்கிறதுல உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் போல் ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதோ கடன் பிரச்சனை இருக்குது போல். அதனால யார்ட்டையும் சொல்லாமல் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போகிறாங்க. பட் இவங்க போன கொஞ்ச நாளே ஹீரோயினோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிறாங்க. ஆனால் சாகிறப்ப கூட கண்டிப்பாக ஹீரோயினுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சாகுறாரு. ஸோ அதுலேருந்து அப்படியே 18 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அடாவடி கேரக்டரில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் ஸ்கூல்லையே வீணா போன 4 ஃப்ரெண்ட்ஸ்களை வச்சு அவங்களுக்கு லீடர்னு பேர் வேற. இப்போ என்னென்னா ஸ்கூலில் 4 பொண்ணுங்க ஏதோ அதர் ஸ்டேட்டில் உள்ள ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணி போட்டிருக்காங்களாம். ஸோ அதை தான் ஹீரோயின் திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கிளாஸ் டீச்சர் வந்துருந்தாங்க. ஸோ இவங்க 5 பேரையும் கூட்டிகிட்டு போய் அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. அதர் ஸ்டேட்டோட பெருமையை பற்றி பேசும்போது நம்ம ஸ்கூலோட பெருமையை பற்றி யோசிக்கணும். என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள், அதுலேயும் ஹீரோயின் நீ தானே இவங்க எல்லாத்துக்குமே லீடர், கொண்டு வா உன் பேக்கை கொண்டு வா, செக் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா மேக்கப் ஐட்டம்ஸ் அதிசயத்துக்கு மாறாக ஒரே ஒரு புக்கு இருக்குது. அப்படி என்ன புக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி உள்ளே எழுதி வச்சுருக்காங்க. உங்களோட லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எதுவுமே தெரியாது, உங்களோட ஃபேஸை கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை படிக்கிற டீச்சரும் என்ன இதெல்லாம் என்ன அர்த்தம், ஏதாவது வயசாக நான் அவரை டேட் பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சல்ட்டாக பேசி விட்டுருக்காங்க. ஹீரோயினும் வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை பற்றி எப்படி அப்படிலாம் பேசலாம்னு சொல்கிறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர் சொன்னது தான் கேட்காங்க. ஹீரோயினும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி உங்களுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு பிளாஸ் பார்க்குறது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 5 பேரும் சேர்ந்து கிளாஸை கட்டடிக்கலாம்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. ஸோ அந்த டைம் செக்யூரிட்டி கண்ணில் பட்டுருவாங்க. ஸோ 5 பேரும் 5 திசைக்கு ஓடுறப்போ ஹீரோயின் ஃபஸ்ட்டாக ஓடி போயிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு கவனிக்காமல். அப்படி பார்க்கப்போ தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ்வை இடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கையில் இருந்த ஒரு புக்கு பறந்து போய் விழுந்திருக்கும். அது ஹீரோயின் அந்த புக்கை பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பாங்க. என்னன்னா அவங்களோட அப்பாவும் தாத்தாவும் அதே புக்கை தான் படிப்பாங்க. இந்த காலத்தில் யார் இந்த புக்கை படிக்கான்னு சொல்லி பார்க்குறப்போ அவர் என்னன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு ட்ரெஸ் போட்டு கையில் இருந்த விசிறி வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஹீரோயின் கையில் இருந்த புக்கை வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிருந்தாங்க. ஹீரோயினும் பார்த்து இந்த கொஞ்சம் கேப்லேயே பிடிச்சி போயிருது. பட் அவர் போட்டிருந்த அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸும் கையில் அந்த புக்கும் தவிர அவரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸும் ஹீரோயினுக்கு தெரியாது. பட் அவரை மீட் பண்ண அந்த இடத்துக்கு அடிக்கடி போய் அவரை மறுபடியும் மீட் பண்ணிட மாட்டோமோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் தேடுவாங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் அதே ஏரியாவில் இருக்கிற ஹீரோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயின் பார்த்தா அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை தான் ஹீரோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோ தான். ஏன்னா ஹீரோவோட ஃபேமிலியிலே இப்போ இருக்கிறது ஹீரோ மட்டும் தான் ஒரே வாரிசு போல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ஃபேமிலி. ஸோ இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வர வழியில் தான் ஹீரோயினை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ ஒரு லாயராக இருந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஏதோ ஒரு அக்யூஸ்டை பிடிக்கிறதுக்காக பார் பக்கமாக போயிருக்காங்க. அப்படியே அந்த பார்க்குள்ளே பார்த்தோன்னா ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோக்கும் நியூஸ் வருது, இவங்க வரதை தெரிஞ்சு அந்த அக்யூஸ்ட் அந்த இடத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெறுங்கையை வீசிட்டு போக முடியாது. ஸோ இங்கே யாரெல்லாம் ஹைஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வந்திருக்காங்களோ அவங்கள பிடிச்சிட்டு போகும்னு சொல்லிட்டு பார்க்குள்ளே போய் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக ஒளிறாங்க. அதில் ஹீரோயின் போய் ஒளிகிற இடம் தான் மென்ஸோட பாத்ரூம். பட் அதே இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் மற்ற போலீஸும் போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த பாத்ரூம்குள்ளே யாரோ இருக்காங்கிறத கவனிச்சிட்டாங்க. ஹீரோவும் அவங்க தேடி வந்த ஆளாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கையில் கன்னெல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஹீரோயின் இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் மாட்டிட்டாங்க. ஃபைனலாக எல்லாரையும் ஒன்றா வச்சுட்டு ஹீரோ எல்லாத்துக்கும் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நீ பார்க்கெலாம் வரக்கூடாது, இனி ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் மேலும் கீழமா ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குற ஹீரோ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம்
யார் நீங்கள், உங்களை பார்க்கும்போது போலீஸ் மாதிரி இல்லையே, ஃபர்ஸ்ட் உங்களோட பேட்சை காட்டுங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் ஹீரோயினை திட்டிக்கிட்டே அவங்ககிட்ட இருக்கிற ஐடி கார்டை எடுத்து காட்டுறாங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் ஓ ஹீரோ ப்ராசிக்யூட்டருங்கிறதே நம்புகிறாங்க. ஹீரோவும் எவ்வளோ திமிரி என்கிட்டயே இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தலையிலே 2 போடுறாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா மட்டும்தான் சின்னதாக ஒரு லாண்ட்ரி கடை வச்சு ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த லாண்ட்ரி கடைக்கு வந்த ஒரு ட்ரெஸ்ஸை தான் ஹீரோயின் போட்டுட்டு பாருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவும் இதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கே போயிட்டு வந்திருக்க, இப்பெல்லாம் செய்யாதான் நான் எத்தனை முறை சொல்கிறது, நீ இப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தால் இன்னத்துக்கு கோன் ஃபேமிலியில் உள்ளவங்க அவங்களோட பேரனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ இப்படி பொண்ணாக இருந்தால் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும்போது இந்த காலத்தில் யாருமா அரேஞ்ச் மேரேஜை பற்றிலாம் யோசிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சகஜமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த கோன் ஃபேமிலியில் இருக்கிற ஹீரோவோட தாத்தாவை பார்த்தோன்னா இவ்வளோ நாள் ஹீரோயினோட ஃபேமிலியை பற்றி தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க போல். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உங்கள் தாத்தா கிடச்சிருக்கு. ஸோ அதே ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை அனுப்பி மேரேஜை பற்றி பேச சொல்லி அனுப்பி விடுறாங்க. அவங்களும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினோட அம்மாட்ட வந்து பேசி ஒரு ஃபார்மலாக ஒரு மீட்டிங் ஃபஸ்ட்டு வச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு டின்னருக்கு தான் வர சொல்கிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் தான் இல்லைம்மா எனக்கு இப்போ அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ண வேண்டாம், நான் இப்போ ஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மேரேஜ் பண்ணுற ஏஜும் கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே அதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோவோட அங்கிளும் இருக்காங்க. ஹீரோவுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஸோ இப்போ நேருக்கு நேராக 2 பேரும் பார்த்துக்கிட்டப்போ 2 பேருக்குமே பெரிய ஷாக்காக இருக்குது. ஹீரோயினுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஸோ யாருக்கும் தெரியாமல் பொறுமையாக ஹீரோட்ட கேட்காங்க, உங்களுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை தானே, என்னை மேரேஜ் பண்ண மாட்டேங்க தானேன்னு சொல்லும்போது ஹீரோ பதிலுக்கு என்னென்னா இல்லையே கண்டிப்பாக உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன், எனக்கு முழு சம்மந்தம், உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும், ஸோ கண்டிப்பாக பண்ணிக்கிடுவேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போச்சு. கண்டிப்பாக மேரேஜ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவை பார்த்தோன்னா தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் இந்த மீட்டிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோக்கு இந்த மேரேஜ்லலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, தாத்தா சொன்னதுக்காக தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினும் சும்மா தான் டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்னன்னா சரி அந்த பொண்ணு எப்படி இருந்தா, அழகாக இருந்தாலாம் ஹைட்டாக இருந்தாலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்கும்போது ஹீரோவே அதோ அந்த பொண்ணு தான் சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயின் கூட சஞ்சுன்னு ஒரு பையனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஆக்சுவலாக அந்த பையன் ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் என்னன்னா எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் 2 பேரும் கப்புள் ட்ரிங்க்ஸ்லாம் போட்டிருக்கோம், டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ உங்களோட என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை விட்டு பேச சொல்கிறா. பட் ஹீரோ என்னன்னா முடியாது, நீ ஹீரோயினை விட்டு போன்னு சொல்லும்போது அந்த பையனும் இல்லை ஹீரோயின் எனக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க, இங்கே பாரு மேரேஜ் ஆன பொண்ணு கூட அஃபர் வச்சுருந்தா எவ்வளோ நாள் ஜெயிலில் இருக்குன்னு தெரியுமா, தப்பு உன் மேலேன்னு தான் வரும், அவன் மேலேன்னு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோயினை பார்த்துட்டு இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும், ஒழுங்காக என்னை மேரேஜ் பண்ணதுக்கு முன்னாடி அவனை பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டி விட்டுட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா அந்த பையன் மேலே கோவப்பட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நைட் டைம் போல் ஃபர்ஸ்ட் லவ் மீட் பண்ண அதே இடத்துல அந்த ஏரியாவில் தான் அவரோட வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்படியாவது அவரை மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் லவ் தான் ஹீரோங்கிறது ஹீரோயினுக்கு இன்னும் தெரியல. ஸோ அதே இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் ஹீரோ காரில் வந்து இறங்குறாங்க. ஹீரோயினும் பக்கத்தில் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் எப்பவும் ஸ்கூலுக்கு போகிற வழி இதுதான், இந்த வழியாக தான் போயிட்டு வருவேன்னு சொல்லும்போது இதோ இதுதான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வீடையும் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் இப்போ தான் இதெல்லாம் தெரியுது. ஸோ இப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ 4 பேர் இவங்களை கவனிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ஹீரோ ஹீரோயினும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா ஹீரோ இப்போ ரீசெண்டாக டீல் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ கேஸ் ரிலேட்டடாக தான் ஏதோ ஒருத்தவங்க 4 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. அந்த 4 பேரும் அதில் வந்து நின்றுக்கிட்டு நீ இங்கே தான் ஒளிஞ்சிட்ருக்குன்னு தெரியுது, ஒழுங்காக எங்கள் முன்னாடி வந்துருன்னு சொல்லும்போது ஹீரோயினை தனியாக விட்டுட்டு ஹீரோ முன்னாடி போய் நிற்காங்க. ஆனால் பின்னாடியே ஹீரோயின் வந்துட்டு இல்லை வேண்டாம் அவங்கள்ட்ட ஃபைட்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கொஞ்சம் க்ளோஸாக நின்ன உடனே ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோவை அடிச்சிருந்தாங்க. பதிலுக்கு ஹீரோவும் அவங்க 4 பேரையும் போட்டு அடிச்சிருந்தாங்க. அப்படியே இது போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் நிற்கிது. ஆக்சுவலாக அந்த 4 பேரும் தேடி வந்தது ஹீரோவு கிடையாது, ஹீரோயின் தான் போல். எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சஞ்சுன் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க. என்னன்னா ஹீரோயின் கோவப்பட்டு வந்ததுனால அவங்க சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு 4 பேர் ஹீரோயின்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க போல். அப்போ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ இதை கவனிக்கிற ஆஃபீஸரும் ஹீரோவை பார்த்துட்டு ஆமாம் உங்களுக்கு அந்த பொண்ணு கூட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோவும் என்ன கேட்கீங்க புரியலன்னு சொல்லும்போது ஆமாம் அந்த சஞ்சுன் பையனை ஹீரோயின் வேணான்னு சொல்லியிருக்கா, ஏதோ
பெரிய ஆளாக மேரேஜ் பண்ண போகிறதுனால. ஒரு வேளைக்கு அது நீங்கள் தானான்னு சொல்லும்போது ஹீரோயினும் கோவத்தில் எதுவுமே தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி பேசலாம், ஆக்சுவலாக இவர் யார் தெரியுமா, இந்த சிட்டியோட லாயர்னு சொல்லும்போது ஹீரோயினோட வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை இல்லை நான் லாயருக்கு படிச்சுட்டு தான் இருக்கேன், லாயர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இதை ஹீரோ ஒரு பப்ளிக் சர்வீஸாக தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதை வெளியே சொல்லிக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோவை நல்லா தெரிஞ்ச ஒரு போலீஸ் அந்த இடத்துல லாயர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்கும் தெரியுது ஹீரோ ஒரு லாயர் தான் சொல்லிட்டு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ போல் ஹீரோயினும் உண்மையிலே என்ன மேரேஜ் பண்ண போகிறீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் என்ன பைத்தியமா, உன்னை மாதிரி சின்ன பொண்ணுங்களெல்லாம் நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு, நீயும் அதே மாதிரி என்னை மாதிரி கொஞ்சம் வயசில் பெரியவங்கள மேரேஜ் பண்ண மாட்டேதானு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமாம் கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ண போகிறதே வேற ஒருத்தங்கள, அவங்களுக்கு புக்ஸ் ரீட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ கையில் இந்த புக்கு விழுந்திருக்கலாம். அந்த புக்கோட பேரை சொல்கிறாங்க. அந்த புக்கெலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லும்போது யார் சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் உள்ள லைன்ஸ் எல்லாம் அப்படியே ஹீரோ சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் டவுட் படுறாங்க. ஏன்னா ஹீரோட வீடும் அங்கே தான் இருக்குது, அந்த புக்கை பற்றியும் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னோடனே ஹீரோயினும் கொஞ்சம் டவுட்டில் உண்மையிலே உங்களுக்கு அது ரீட் பண்ணுறது பிடிக்குமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ உண்மையே சொல்லாமல் அப்படிலாம் இல்லை, என்னோட கேஸ் ரிலேட்டடாக ஒரு டைம் அந்த புக்கை ரீட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஹீரோயினை சேஃபாக பஸ்லையும் ஏற்றி விட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் பார்த்தோன்னா ஹீரோயின் கூட கிளாஸில் இருக்கிற மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரெடி பண்ணுறாங்க. பட் ஹீரோயின் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத பார்க்குற டீச்சரும் கூப்பிட்டு வச்சு என்னதான் ஆச்சு, அப்படி காலேஜ் போகாமல் என்ன பண்ண போகிற, மேரேஜ் எதுவும் பண்ண போறியா, அதுக்குள்ளே அவன் வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் கேட்பாங்க. ஹீரோயினும் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன், அரேஞ்ச் மேரேஜா, நீ ரொம்ப லக்கி தான் போல், உன்னை சுற்றி எப்பவும் பசங்க கூட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்படிலாம் லக்கின்னு சொல்லிட முடியாது, அது எனக்கு தலைவலியாக தான் இருக்குன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எங்கள் டீச்சருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை போல், தனக்கு மேரேஜ் ஆகாததான் ஹீரோயின் இப்படி குத்தி காட்டுறாளுன்னு சொல்லிட்டு திட்டி அந்த இடத்துலேருந்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோயினும் கையை மீறி எல்லாம் நடக்கிற ஃபீலிங்கில் வீட்டுக்கு வந்தால் அதுக்குள்ளே அவங்க அம்மா அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க. என்னென்னா இப்போ ஹீரோவோட தாத்தா 2 பேரையும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஸோ 2 பேரையும் ஒன்றா சேர்ந்து பார்க்க வர சொல்லியிருக்காங்க போல். ஆக்சுவலாக ஹீரோவோட தாத்தா ஒரு ரொம்பவே பழங்காலத்து ஆள். ஸோ அதுக்கேற்றால ஹீரோயினுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை எடுத்து ஹீரோயினோட அம்மா காட்டிகிட்டு இருந்தா ஹீரோயின் அதை கேட்ட அடுத்த செகண்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ பக்கத்துக்காக தான் வராங்க. கரெக்டாக ஹீரோயினும் ஹீரோவோட ரூமில் அங்கங்கன்னு தேடிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூம் ஓப்பன் பண்ணால் அந்த இடத்துல ஹீரோ குளிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பார்த்த பயத்தில் அந்த இடத்துலேருந்து தட்டி தடுமாறி ஓடி போகிறாங்க. பட் வர வர ஹீரோவை இப்போ ஹீரோயினுக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறப்போ பார்த்தோன்னா ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்லேயே டீச்சர் நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களையே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க கண்ணுப்படாமல் தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்காங்க. பட் ஹீரோயினோட நேம் டேக்கை ஹீரோயினோட ட்ரெஸ்ஸில் எல்லாம் அதை பார்க்குற டீச்சரும் எங்கள் நேம் டேக்கங்க உன் இஷ்டத்துக்கு வருவியான்னு சொல்லி திட்டும்போது ஹீரோயினும் இல்லையே நேற்று அவர் வீட்டுக்கு போகிறப்போ கூட என்னோட நேம் டேக் இருந்துச்சேன்னு சொல்லும்போது அவர் வீடா எவர் வீடுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் டீச்சர் இதெல்லாம் நம்பலை, இனி எவ்வளோ போய் சொல்லப்படுறேன், அப்படி உண்மையாக இருந்தா அவரோட நம்பரை தான் சொல்லி கேட்கும்போது பின்னாடி ஹீரோவே நின்றுக்கிட்டு நம்பரை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் கூட தான் அவளுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நேம் டேக்கை நேற்று போகிறப்போ அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அதையும் இவங்க கண்ணு முன்னாடியே கொடுக்காங்க. டீச்சருக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நேற்று நைட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குல இல்லை நேற்று நைட்டு நான் உங்களை கண்டுக்கிடவே இல்லை, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது இல்லை நீ எதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்துருத அதான் கேட்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் இப்படி உங்கள் தாத்தா நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோ என்னன்னா இல்லை நான் மட்டும் தனியாக போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருந்தேன், இல்லை பிரச்சனை எதுவும் வேண்டாம், நம்ம ஒன்றா போனால், ஸோ நீ உன்னோட படிப்பை மட்டும் பாரு, மற்றபடி இந்த கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கிற அந்த ஏரியாவில் தேடிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஹீரோட வீடு அங்கே தானே இருக்குது. ஸோ இப்போ ஹீரோயின் எதிர்த்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா டோரை லாக் பண்ணாமல் இருக்குது. ஹீரோயினும் உள்ளே போனால் அங்கே கரெக்டாக ஹீரோ எப்பவும் போடுற அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கிடக்கு. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ லைட்டாக சந்தேகம் வருது. அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு புக் இருக்கிற இடத்துலலாம் தேடி பார்க்காங்க, அதே மாதிரி புக் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த புக்கும் அங்கே இருக்கிறதா பார்க்காங்க. ஸோ தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோ தாங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டே அப்படியே ஹீரோ தன்னோட தாத்தாவை பற்றி இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக கிராமத்தில் இருக்கிற தாத்தாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் வணக்கம்லாம் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பார்த்தா தாத்தா பக்கத்தில் தான் ஹீரோயின் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோக்கே பெரிய ஷாக்காக இருக்குது. அதில் வேற தாத்தாட்ட சின்ன வயசில் உங்களை நான் பார்க்கும்போது நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டுட்டு எங்கள் தாத்தா கூட இருப்பீங்க,
பேசாதீங்க, ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு நீங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் அப்போ கை குழந்தைய தான் இருப்பாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னம்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோயின் நான் உங்களை அடிக்கடி இங்கே வந்து பார்க்கலாம் தானேன்னு சொல்லும்போது ஹீரோ இதை பார்த்துட்டு நீ என்ன பைத்தியமா எதுக்கு இங்கே வரணும்னு நீ சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க தாத்தா முன்னாடியே. தாத்தாவும் ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லை இல்லை அவங்கள திட்டாதீங்க, ஆக்சுவலாக அவருக்கு உங்கள் மேலே ரொம்பவே கேரிங் இருக்குது, அதனால தான் ஃபஸ்ட்டு என்னை அனுப்பி உங்களை பார்த்துக்கிட்ட சொன்னாங்க, அவங்க பிஸியாக இருக்கிறதுனால அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன், ரெண்டாவது அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டாக வேறு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. நான் இங்கே வந்து என்னோட தாத்தாட்ட நானே பேசிக்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தானே சொன்னேன், ஆனால் எதுக்கு நீ இங்கே எனக்கு முன்னாடி வந்து என் தாத்தாட்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்ததுக்கு ரீசனே ஹீரோ தான் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஸோ கண்டிப்பாக ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் ஒன்றா பார்க்குற தாத்தாக்கு ஹீரோயின் பண்ண ஆக்டிங்கில் ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஏன்னா அவன் இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி இல்லை, கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்துக்கும் ஹீரோவுக்கும் ஏற்ற பொண்ணாக இருப்பான்னு சொல்லி தான் தாத்தா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஹீரோயினோட வீட்டில் தான் ஹீரோ வந்து ட்ராப் பண்ணாங்க. அப்போ ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக இனி என் தாத்தாவை போய் மீட் பண்ணக்கூடாது, என்னோட தாத்தாக்கு கால் பண்ணக்கூடாது, இதோட எல்லாமே முடிஞ்சிடணும், இனிமேல் நான் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வார்ன் பண்ணிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போய் அவங்க அம்மாட்ட போய் அம்மா நான் இன்னைக்கு போய் தாத்தாவை மீட் பண்ணேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்னன்னா ஹீரோயினோட ஸ்கூல்ல இருந்து ஹீரோயினோட கிரேட் லிஸ்ட் வந்திருக்கும் போல. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அம்மா ரொம்ப கோவத்தில் ஹீரோயினை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் அவ்வளோ பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த குவான் ஃபேமிலிக்கு எப்படி அனுப்ப முடியும், கண்டிப்பாக அந்த மேரேஜ் நடக்காது, நீ ஒழுங்காக படிச்சுட்டு காலேஜுக்கு போகிற வழியை பாருன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் முடியாது, நான் ஹீரோவை தான் மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலிக்கு தான் போகிறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நீ இதுக்கு ஓகே, பட் இதெல்லாம் ஹீரோக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக அவரை நான் மேரேஜ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக ஹீரோ இருக்கிற அழகுக்கு ஹீரோவை சுற்றி நிறைய பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் திங்க் பண்ணிவிட்டு அப்போ சரி நான் இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கிளம்பி ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஹீரோயினை உள்ளே விடுறதாவே இல்லை. ஹீரோயினும் எனக்கு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக போனோம், தயவு செஞ்சு விடுங்கன்னு சொல்லி என்ன போயிடலாமோ சொல்லி பார்க்காங்க. ஆனால் செக்யூரிட்டி ஹீரோயினை விடவே இல்லை. அந்த டைம் கரெக்டாக ஒரு அம்மா என்னன்னா ஹீரோவோட பேரை சொல்லிக்கிட்டே கண்டிப்பாக இந்த பொண்ணு அவருக்கு செட் ஆகும், கொஞ்சம் வெயிட் மட்டும் நம்ம பண்ணால் போதும்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு மேட்ச் மேக்கர். ஹீரோட்ட போய் அடிக்கடி இப்படி தான் பேசி இந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இது இப்போ காதில் கேட்ட ஹீரோயின் ஸ்ட்ரெயிட் அந்த அம்மாவை நேரில் போய் மீட் பண்ணி ஆமாம் நீங்கள் என்ன மேட்ச் மேக்கரா, எதுவும் பொண்ணு பார்த்துருக்கீங்களா, என்ன தப்பான பொண்ணு எதுவும் செட் பண்ணி விட்டா அதுக்கு தண்டனை என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி விட்டுட்டு இனி ஹீரோக்கு இப்படி பொண்ணு பார்க்குற வேலைலாம் நீங்கள் வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு போகிறான். அந்த அம்மாவுக்கும் இந்த பொண்ணு என்ன இப்படிலாம் பேசுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோன்னா ஏதோ முக்கியமான கேஸ் விஷயமா ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் எப்படியோ யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன ஹை ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இங்கே வந்து நிற்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவை பார்த்தோன்னே இங்கே தான் இருக்கீங்க, நான் உங்களை தான் தேடி வந்தேன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களும் உனக்கு அவங்கள தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் தெரியுமாவா, நான் தான் அவங்களோட ஃபியூச்சர் ஒய்ஃப், எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன ஹை ஸ்கூல் பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு வியர்டாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கு, இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டும்போது ஹீரோயின் என்னன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு பைத்தியமா நீ உண்மையிலே நீ பைத்தியம் தான் சொன்னா. ஹீரோயின் என்னன்னா ஹீரோவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எனக்கு மட்டும்தான், ஸோ மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. பட் ஹீரோயின் பண்ண அந்த கிஸ்ல ஹீரோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே ஹீரோவோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஆக்சுவலாக ஒரு அஜுமா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் போனதும் நான் அவரோட ஃபியான்சி தான், ஸோ இனிமேல் நீங்கள் வர வேண்டாம், எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அஜுமாவை வெளியே அனுப்பிட்டு ஹீரோ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே ஹீரோயினே செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒய்ஃப் மாதிரி. ஹீரோவும் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் மட்டும் இருக்கிற பார்க்குறப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினை இங்கே நான் வேலை பார்த்துட்டு இருந்த அஜுமாவை அனுப்பிட்டேன், இனிமேல் நான் தான் எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் ஹீரோயினை திட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து ஹீரோயினோட வீட்டுக்கு தான் கொண்டு வந்து விடுறாங்க. இதுதான் லாஸ்ட் டைம், இனி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், ஸோ ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாதுன்னு சொல்லிட்டு நான் ஹீரோயின் முடியாது நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஒன்னெல்லாம் என்னால் மேரேஜ் பண்ணிக்கிட முடியாது, உனக்கு அப்படி தான் வேணும்னா அந்த சஞ்சுன்னு ஒரு பையன் இருக்கான்னா அவனை வேணா நீ டேட் பண்ணுன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ஸோ அங்கே இறக்கி விட்டுட்டு ஹீரோயின் கிளம்பி போனால் ஹீரோயின் கேட்குற மாதிரியே இல்லை. நெக்ஸ்ட் டே வழக்கம் போல் எப்பவும் ஹீரோட வீட்டில் போய் எப்பவும் செய்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு நாள்
செஞ்சுட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஹீரோ வரத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வரது ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். இதை தெரியாத ஹீரோயின் ஏதோ திருடன் தான் சொல்லிட்டு நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி ஹீரோ ஃபைலை வச்சுட்டு போயிட்டான், அதை எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, நீ ஹைஸ்கூல் தானே படிச்சுட்டு இருக்க, உனக்கு கிளாஸ் எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் கிளாஸ் தானே, இதுதான் என்னோட ஹோம் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவரும் சிரிச்சுக்கிட்டே இது மட்டும் ஹீரோ கேட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் இப்படி தான் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பற்றி சிரிப்பீங்களா, நீங்கள் இந்த ஃபைலை எடுக்க தானே வந்தீங்க, எடுத்துட்டீங்களா, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அனுப்பி வைக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட ஃப்ரெண்டும் ஆஃபீஸ்க்கு போனதுமே இப்படி ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கா, உனக்கு தெரியுமான்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறப்போ கரெக்டாக அந்த இடத்துல சஞ்சுன்னு என்னென்னா ஹீரோவை மீட் பண்ணி தனியாக பேசுகிறான். என்னென்னா, நீங்கள் ஹீரோயினை மேரேஜ்லாம் பண்ணிக்கிடக்கூடாது, எனக்கு தெரியும் ஹீரோயின் கொஞ்சம் அட்ராக்டிவான பொண்ணு தான், ஆனால் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்களுக்கே ஓவரா இல்லையா, உங்கள் 2 பேருக்குள்ள எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குதுன்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோ என்னன்னா, இங்கே பாரு எனக்கு அவளை மேரேஜ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீயும் அவளும் டேட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க, அதை தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோயின் ஸ்கூல் முடிஞ்சது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக ஹீரோ அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணி தொந்தரவு கொடுத்துருக்காங்கிறத சொல்லிட்டு கூடவே அவள் ஒரு டீனேஜ் ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணு தான், கண்டிப்பாக அவளை என்னால் மேரேஜ் பண்ணிக்கிட முடியாது, என்னோட தாத்தாவோட பேச்சை மீறி தான் இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை பற்றி நல்லாவே தெரியுமே, சரி நான் இதெல்லாம் என்னோட பொண்ணுகிட்ட சொல்லி அவளுக்கு புரிய வைக்க, நீங்கள் என்ன உரி பண்ணிக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் வந்ததுமே எல்லாத்தையும் சொல்லி ஹீரோயினை திட்டிகிட்டு இருக்காங்க. இனிமே உனக்கு மேரேஜ்லாம் எதுவுமே கிடையாது, ஒழுங்காக படித்து பாஸ் பண்ணிவிட்டு காலேஜ் போகிற வழியை பாருன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லை எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நான் மேரேஜ் பண்ணுவேன் தான் சொல்லியிருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் இதை கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ கண்டிப்பாக ட்ராமா எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினை மேரேஜ் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஹீரோயினோட அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் ஹீரோயின் இவங்ககிட்டலாம் பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட தாத்தாக்கே கால் பண்ணி, நான் உங்களுக்கு இதான் லாஸ்ட் டைம் கால் பண்ணுறது, அதான் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இனி உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாதுன்னு சொல்லும்போது தாத்தாவும் என்னாச்சு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் இப்படி ஹீரோ வந்து எங்கள் அம்மாட்ட இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன என்ன மேட்ரு சொன்னதும் தாத்தா உடனே கிளம்பி வந்து ஹீரோயினோட அம்மாவை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீ அவன் பேசினதெல்லாம் கண்டுக்கிடாத, நான் சொல்கிறது தான் கண்டிப்பாக ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடந்தே ஆகும்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாவும் இல்லை ஹீரோக்கே இஷ்டம் இல்லை, அப்போ எப்படி நம்ம மேரேஜை நடத்த முடியும்னு சொல்லும்போது நான் அதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் ஹீரோயின் என்னென்னா, இல்லை தாத்தா நீங்கள் இப்படிலாம் சொன்னால் அவர் சரிப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்காங்க. ஸோ தாத்தாவும் நெக்ஸ்ட்டு ஹீரோவை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம் ஹீரோயினோட அம்மாட்ட போய் ஹீரோயினை மேரேஜ் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னியாமே என்ன அர்த்தம்னு சொல்லும்போது, ஆமாம் தாத்தா அவள் ஹைஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கா, சின்ன பொண்ணு, என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தாத்தாவும் சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ண வேண்டாம், ஆனால் ஒன்று இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாரிசு நீ தான், ஸோ கண்டிப்பாக நீ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே நீ மேரேஜ் பண்ணி ஆகணும், நான் ஒரு சில மேட்ச் மேக்கர்கிட்ட போய் பேசியிருக்கேன், ஸோ நீ பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணி உனக்கு பிடிச்ச பொண்ணை நீயே பார்த்து மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஹீரோவும் சரி தாத்தா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போனால் அங்கே வரத பொண்ணுங்க யாருன்னு பார்த்தானா எல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோயின் கூட இருக்கிறப்பவே 4 பேரும் 4 விதமாக இருப்பாளுங்க. ஸோ இப்போ அந்த 4 விதமும் ஒவ்வொரு விதமாக கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க. பார்க்குற ஹீரோக்கும் யாரையுமே சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை நினச்சி ஹீரோயின் ஹாப்பியாக இருந்தா ஹீரோ வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. எப்பவும் ஹீரோவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அந்த மேட்ச் மேக்கர்ட்ட இருந்து தான், நீங்கள் பிளைண்ட் டேட் போகிறதா கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ 4 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. பிரச்சனையும் பண்ணுறாங்க. அந்த அம்மாவும் லாஸ்ட் டைம் என்கிட்ட திமிரா பேசினது நீ தானேன்னு சொல்லும்போது நான் திமிரா பேசினது ஞாபகம் இருக்குது, ஆனால் ஹீரோக்கு இப்படி பொண்ணு பார்க்குற வேலையை வைக்காதீங்கன்னு சொன்னேன், அது மறந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு. ஸோ அந்த அம்மாவும் கோவத்தில் அடுத்ததாக ஸ்டேட் ஆஃபீஸில் இருக்கிற ஹீரோவை தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஹீரோயினை வச்சு நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ ஹீரோயின் மேலே கோவம் தான் வருது. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோன்னா ஒரு வேலைக்கு அந்த மேட்ச் மேக்கர் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அவர் வேற லாயரு, நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. நினச்ச மாதிரி அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் நம்மளை ஜெயிலில் போட தான் கூட்டிகிட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வருஷத்துக்கு ஜெயிலில் இருக்கணும், என்ன ஒரு 3 வருஷம் வரும்னு சொல்லும்போது அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸோடதும் சேர்த்து ஒரு 15 வருஷம், நான் 15 வருஷம் ஜெயிலில் இருக்கணுமா, என்னோட அம்மாவை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆனால் கோவம்லாம் படலை, தனியாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து பேச தான் செய்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் நீங்கள் ஏன் என்கிட்ட எப்பவும் நல்ல விதமாகவே நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொல்கிற விதத்தில் சொல்லி புரிய வச்சாதான் புரியும், நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறத என்னோட தாத்தாட்ட போய் சொல்லிட்டு தானே, எதுக்கு அப்படி பண்ணுறேன், எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது, அது மட்டும்
மட்டும் கிடையாது, நீ சின்ன பொண்ணு, நீ இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்ததாக காலேஜ் போகணும், உனக்குன்னு ட்ரீம் இருக்கும் தானேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னன்னா, ட்ரீமா எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது, உங்களை மேரேஜ் பண்ணணும், அது மட்டும்தான் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ என்னன்னா, எனக்கு நீ இப்படி சொல்கிறது ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, நான் உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச உன்னோட ட்ரீமே மேரேஜ் பண்ணுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன விட்டு வேற யாரையாவது மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதை நினச்சி ஹீரோயினும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மறுபடியும் தாத்தாவை போய் மீட் பண்ணி என்னால் ஹீரோயினை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் முடியாது, நீ ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் உங்கள் விருப்பத்துக்கு இந்த முறை என்னால் நடந்துக்கிட முடியாது, ஸோ ஹீரோயினை என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி போகும்போது திடீர்னு தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதே வீட்டில் இருக்கிற ஹீரோவோட அங்கிளும் ஹீரோவை பார்த்துட்டு அவர் ஆசையே அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்குறது தான், நீ ஆனால் அவருக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிட மாட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரே வயசு, ஸோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், பட் ஹீரோயினை மாதிரி சின்ன பொண்ணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம் போல், ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணதுக்காக சர்ச்சுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோயினும் டிசைட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஹீரோ தன்னை மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டாங்க, ஸோ இனி ஹீரோவை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அதே சோகத்தில் வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே ஹீரோயினோட வீட்டு வாசலே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஹீரோவும் இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர, இன்னும் என்ன மேரேஜ் பண்ணுறதை பற்றி என்ன திங்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் என்ன கேட்கீங்க, ஆமாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் 2 கண்டிஷன், ஒன்று என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம், இன்னொன்று நம்மளோட 2 பேரோட பர்சனல் லைஃப்லையும் 2 பேரும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஹீரோ திங்க் பண்ணாங்கன்னு தெரில, மேபி ஹீரோயினை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ 2 பக்கமும் மேரேஜுக்கு சம்மதம் ஆகுது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஹீரோயினோட கிராஜுவேஷன் டே வருது. பட் ஹீரோயின் எந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போகும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஒன்று நம்பவே முடியல, எப்படி ஹீரோ மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்க, கண்டிப்பாக அவர் ஒன்று லவ் பண்ண மாட்டாரு, ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும்போது 4 பேரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொன்னால் அங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக கையில் கிஃப்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஹீரோயினும் இப்போ மாதிரி நம்புறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் மேலே க்ளோஸாக கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் வெளியே வந்ததுமே ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. உன்னை நான் மேரேஜ் பண்ணுறதான்னு சொன்னேன், டேட் பண்ணுறதா சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் ஆக்ட் தான் பண்ண சொன்னேன், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டாக இவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு இனி இருக்க போகிற வீடு இதுதான் சொல்லிட்டு ஹீரோட வீட்டை கொண்டு போய் காட்டுறாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினா எதுனாலும் இனி நம்ம பட்ஜெட்குள்ளே தான் இருக்கணும், அதை மாரி நடந்துக்கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லையான்னு கேட்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இப்போ தெரியுது எதுக்கு லாயரெல்லாம் பொண்ணுங்க மேரேஜ் பண்ண மாட்டுறாங்கன்னு, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் பட்னியாக போடவே மாட்டேன், உங்களுக்காக நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவோட செவுட்லேயே ஒரு அறை விடுறா. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அக்கா தான். இப்போ தாத்தா சொல்லி தான் அந்த அரேஞ்ச் மேரேஜ் ஹீரோ பண்ணுறான், இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா நீயும் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், மரி என்னன்னு சொல்லும்போது நான் ஆசைப்பட்டேன்னா அதுக்குன்னு இப்படி அரேஞ்ச் மேரேஜ் கிடையாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல என்னை நினச்சி நீ கவலைப்படுறதுக்கு, ஆனால் என்னோட வாழ்க்கையில் என்னோட டிசிஷனை நான் எடுத்துக்கிடுவேன், நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அக்காட்ட பேசிட்டு அடுத்ததான் நைட் டைம் போல் ஹீரோயினை வந்து தான் மீட் பண்ணுறாங்க. நாளைக்கு நைட்டு ஒரு முக்கியமான அவளை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஸோ நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணி போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ காசு கொடுக்காங்க. ஹீரோயினை அதை பார்த்துட்டு அதுக்கு எதுக்கு காசு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது என்ன வேண்டான்னு சொல்கிறேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடது எல்லாமே உனக்கும் தான் சொந்தம், ஸோ இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஹீரோயினும் ஹீரோ தந்த காசுனோடனே ரொம்ப ஹாப்பியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்பிங் மால் போயாச்சு. ஸோ அங்கே போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போடுறாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக பிளாக் கலரில் தொப்பி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனால் கரெக்டாக அதே தொப்பியை இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க எடுக்காங்க. யாருன்னு பார்த்தானா ஹீரோவோட அக்கா தான். ஸோ அந்த ஒரு தொப்பிக்காக 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. ஹீரோவோட அக்காவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு தானே, ஒழுங்காக தந்துட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் நீங்கள் அஜுமா தானே என்கிட்ட தந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டு இருக்கிறப்போ நடுவில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா, லாயரு, ஒழுங்காக கொடுத்துருங்கன்னு மிரட்டி அவங்க கையிலேருந்து பிடிங்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நடந்த பிரச்சனையை கொண்டு போய் அப்படியே ஹீரோட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ஏதோ லாயர்னு சொன்னா உனக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துல வந்து நிற்காங்க. ஸோ தெரிஞ்சு போச்சு ஹீரோயினை தான் ஹீரோ மேரேஜ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிடிக்காமல் கோவத்தில் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணுவேன், இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, நான் தாத்தாட்ட போய் பேசிக்கிட்டேன்னு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினும் அது உங்கள் அக்கான்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவள் இப்போ தான் சைனாலேருந்து வந்திருக்கா, கண்டிப்பாக எதுவும் நடக்கலைனாலுமே அவள் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிப்பா, நான்
பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் மேரேஜை ஸ்டாப் பண்ண போகிறாங்களா, சரி ஆனால் அந்த மேரேஜ் நின்றுச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்பி போகும்போது ஹீரோ இப்போ கோவத்தோட கொஞ்சம் நில்லு, என்னோட அக்காட்ட போய் என்னோட ஹஸ்பண்ட் லாயர்னு சொல்லி மிரட்டினியா அப்படின்னு சொல்லி லா படி பேசிட்டு இருக்காங்க. கூடவே ஆமாம் நல்ல ட்ரெஸ் தானே போட சொன்னேன், அது என்ன இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் தானே அழகான ட்ரெஸ் போட சொன்னீங்கன்னு சொல்லும்போது அழகான ட்ரெஸ்ஸாக சொன்னேன், சரி இனி எப்படிலாம் போடக்கூடாது, உன்னோட ஸ்கர்ட்லாம் ரொம்ப நீளமாக இருக்கணும், இவ்வளோ ஷார்ட்டாலாம் இருக்குன்னு சொல்லுவது திட்டிட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அக்கா ஸ்ட்ரெயிட்டாக தாத்தாவை மீட் பண்ணி ஹீரோக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் கிடையாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது தாத்தாவும் மேரேஜுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து இப்படி அபசகுணமாக பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி ஹீரோவோட அக்காவை அனுப்பி விடுறாங்க. பட் ஹீரோவோட அக்கா கண்டிப்பாக மேரேஜை ஸ்டாப் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஹீரோயினை பார்த்துட்டு, ஆமாம் நீ ஸ்மார்ட்டும் கிடையாது, அழகும் கிடையாது, ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, ஆனால் ஹீரோவை பாரு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ரிச்சான ஃபேமிலி, ஒரு லாயராக வேற இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போது நான் எதில் தான் பெஸ்ட்டுன்னு கேட்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நீ ஃபைட் பண்ணுறதுல தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோட்டு வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா ஹீரோவோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது, ஸோ ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க. ஹீரோயினும் ப்ராப்பராக ஒழுங்காக லாயரோட ஒய்ஃப் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் வேறு ஸ்டைலில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன், இல்லை நான் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி சரி இது என்னோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான், நம்மளோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கப்புள்ஸை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாங்க. பட் ஹீரோயின் இந்த பக்கமாக சாப்பாடை பார்த்து வந்துருந்தாங்க. அங்கே இருக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டும் அம்மா எங்கே உன்னோட ஃபியான்சி நீ மட்டும் தான் வந்தியான்னு சொல்லலாம். ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணல. ஸோ தேடி பிடிச்சி ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஹீரோயின் கொஞ்சம் வியர்டாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் வியர்டாக ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோ மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ கூட காலேஜ் படித்த 3 பொண்ணுங்க ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு நாங்கள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தான் அவங்களோட ஃபியான்சியா, அதான் உங்களோட பார்த்து பேசலான்னு வந்தோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏதோ டிசைனர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட அம்மாவோட லாண்ட்ரியில் இருந்த ட்ரெஸ்ஸு தான், நான் அதை அவங்களுக்கு தெரியாமல் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவங்களும் ஹீரோயினோட அம்மா லாண்ட்ரி பிஸ்னஸான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுனாக பார்க்காங்க. கூடவே ஹீரோ ரொம்பவே பாப்புலர் காலேஜ் படிக்கிறப்போ, அதான் அவனோட ஃபியான்ஸ் எப்படி இருக்காங்கிறத பார்க்க வந்தோம், கண்டிப்பாக நீயும் ஏதாவது மியூசிக் ஆர்ட்ஸை பற்றி தானே படிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நம்ம ஹைஸ்கூல் தான் படிச்சிருக்கோன்னு சொன்னால் ஹீரோ ஏதாட்டு தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கதையாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இட்டாலியில் தான் படித்தேன், மியூசிக் தான் படிச்சிருக்கேன், இங்கே அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னாங்க, அதனால் ஹீரோவை வந்து பார்த்தேன், பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு, ஆனால் ஹீரோ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த டைம் அங்கே ஒருத்தரை வர வச்சுட்டு நீ இப்போ இட்டாலியில் படித்தேன்னு சொன்ன ஸ்கூலில் இவர் ப்ரப்போசராக தான் இருக்காங்க, உனக்கு இவரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் இதுலேருந்து தப்பிக்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வராங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவை பார்த்துட்டு எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நம்ம போகலாமான்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே இன்னொருத்தர் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஹீரோயினும் அப்படியே தனியாக நின்றுட்டு இருக்கிறப்போ மறுபடியும் அதே பொண்ணுங்க வந்துட்டு உனக்கு பாட தெரியும் தானே, மியூசிக் தானே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டேஜில் ஹீரோயினை நிப்பாட்டிட்டு இப்போ உங்களுக்காக பாடுவான்னு வேற சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோவும் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் என்ன பாடணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவே அந்த இடத்துக்கு போயிட்டு அவள் இப்போ தான் இட்டாலியிலேருந்து வந்திருக்கா, ஸோ இப்போ டயர்டாக இருப்பா, அவளால் பாட முடியாது, ஆனால் நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் ஹீரோ தான் பாடுறாங்க. உண்மையிலே அழகாகவும் பாடி முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சு ஹீரோ ஹீரோயினும் தனியாக போயிட்டு இருக்கிறப்போ இப்போ ஹீரோ என்னன்னா நீ எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் பொய் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது, இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், இனி அப்படி நடந்துக்கிடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நீங்கள் படிச்சிருக்கீங்க ரிச்சான ஃபேமிலி, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் காலேஜும் படிக்கலை, ஒரு புவரான ஃபேமிலி தான், ஆனால் அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன் என் ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் அப்படி போய் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோவும் நீ ஃபஸ்ட்டு உன்னை பற்றியே தப்பாக நினைக்கிறதுக்கு தான் நீ ஃபஸ்ட்டு எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போ எதுக்கு நான் போய் சொல்கிறது பிடிக்காதுன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு எல்லோரும் முன்னாடியும் போய் சொன்னீங்க, நான் இட்டாலியிலேருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் அங்கே வச்சு உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதாங்கண்ணே, நீங்களே என்னை பற்றி ஃபஸ்ட்டு டவுனாக நினச்சிருக்கீங்க, அதனால தானே அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிருந்தா. பட்
நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா ஹீரோட்ட சண்டை போட்டதுக்கு. ஸோ நான் ஹீரோட்ட போய் சாரி கேட்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃபீஸ்க்கு வரா. அந்த டைம் ஹீரோக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஒரு 3 லாயர் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ மேரேஜ் பண்ண போகிற பொண்ணு இட்டாலியிலேருந்து வந்திருக்காளாம், அங்கே தான் படிச்சிருக்காளான்னு சொல்லும்போதே அங்கே இருக்கிற இன்னொரு லாயர் இல்லை இல்லை அது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், அந்த பொண்ணு இங்கே தான் ஹைஸ்கூல் படிச்சுக்கு, ரொம்ப புவரான ஃபேமிலி தான், ஹீரோக்கு ஏற்ற பொண்ணே அது கிடையாது, எதுக்கு தான் ஹீரோ அந்த பொண்ணை சூஸ் பண்ணுறாங்களோன்னு சொல்லி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் கோவத்தில் ஆமாம் அடுத்தவங்கள பற்றி இப்படிலாம் பேசுகிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா என்ன? ஆமாம் நான் தான் ஹைஸ்கூல் படிச்சிருக்கேன், என்னோடய ஃபேமிலி புவரான ஃபேமிலி தான், நான் தான் அவரோட ஃபியான்சி, அதுக்கு என்னை பற்றி நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, ஹீரோவை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் திட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தான். அங்கே ஹீரோவோட அக்கா ஹீரோயினை பார்த்து பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பேசினாங்கிறத காட்டலை. அப்படியே நைட் டைமில் ஹீரோயினை ஹெட் பண்ணதா நினச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்டை சொல்லி ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயினோட அம்மாட்டிருந்து ஃபோன் கால் வருது. என்னன்னா ஹீரோயின் ஏதோ லெட்டரில் எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் கிடையாது, நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு. ஸோ ஹீரோயினோட அம்மாவும் அவள் இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவள் உங்களுக்கு ஏற்றவலன்னு நினச்சிருக்கா, அதனால தான் போயிட்டான்னு சொல்லும்போது ஹீரோ என்னன்னா இல்லை கண்டிப்பாக நான் அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஏதோ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோட அக்கா ஹீரோயின்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அதே பிரச்சனை மாதிரி தான், ஹீரோ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கான், ஆனால் நீ அப்படி கிடையாது, உன்னால் ஹீரோக்கு எந்த யூஸும் கிடையாது, ஒரு ஒய்ஃபாக இருந்து சமைச்சு வீட்டை க்ளீன் பண்ணால் அவனுக்கு நல்ல ஒய்ஃப்னு ஆயிருமா, அப்படிலாம் கிடையாது, நீ எந்த விதத்துலையும் அவனுக்கு பெஸ்ட்டு கிடையாது, ஸோ அவனை விட்டுட்டு நீ பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை தானே சொல்கிறாங்க, அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸில் எல்லாரையும் தேடி சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக சஞ்சுன் வரான். வந்து சண்டை தான் போடுறான், ஹீரோயின் உங்களால் தான் காணாமல் போயிட்டா, அவள் லைஃப்பில் ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்கா, அவளுக்கு அவங்க இறந்து போன தாத்தா அப்பா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தவிர வேறு யாரையும் தெரியாது, நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, அவள் காணாமல் போயிட்டா, இனி நான் அவளை கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் தரமாட்டேன்னு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது, அவங்க அம்மா ஆல்ரெடி இங்கே தான் இருக்காங்க, ஸோ இறந்து போன தாத்தா அப்பானா கண்டிப்பாக கல்றைக்கு தான் போவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தா ஹீரோயின் கல்ற முன்னாடி உட்காந்து தான் ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த இடத்துக்கு கொஞ்சம் வயசான 2 பேர் வந்துட்டு யார்மா நீ, என்னோட அப்பா கல்றைக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், இங்கே எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் உங்களோட அப்பா கல்றையான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நேமை ரீட் பண்ணி பார்க்கா, ஏதோ ஒரே ஒரு எழுத்து மாறிட்டு போல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறா. ஸோ அவங்க தாத்தா கல்ற எங்கே இருக்குன்னு சுற்றி பார்க்குறப்போ அது பக்கத்தில் ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் பார்த்துட்டு நானே சீக்கிரமாக வந்துட்டேன், நீ எங்கே போனேன், அவ்வளோ பெரிய லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவுக்கும் கால் பண்ணிவிட்டு நாளைக்கு மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும், நான் ஹீரோயினை பார்த்துட்டேன் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின்கிட்ட போய் பேசினா நான் லெட்டரை எழுதி வச்சதை நீங்கள் பார்க்கலையா, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் கிடையாது, என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் என்னோட அக்கா தானே அதுக்கு ரீசன், என்னோட அக்கா தான் உன்ட்ட என்ன சொன்னான்னு தெரியல, பட் அதுக்கு சாரி, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொன்னால் ஹீரோயினும் இல்லை அவங்க ரீசன்னு சொல்லிட முடியாது, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது, நான் ஒரு ஜோக்குக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கும் இதில் இஷ்டம் இல்லை தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லையே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல அவ்வளோ பெரிய தப்பு இல்லைன்னு தோணுச்சு, ஆனால் இப்போ நீயே வேண்டான்னு சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக அந்த மேரேஜை நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா அப்போ ஹீரோக்கு இந்த மேரேஜில் ஓகேவாக தான் இருந்திருக்கு, நம்ம தான் திடீர்னு இப்படி முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க போகிற வழியில் அதிக பனிப்பொழிவாக இருக்கிறதுனால எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயும் போக முடியாது, ஒன்று கார்லேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கார்லேயே ஸ்டே பண்ணால் காரில் இருந்த பெட்ரோல்லாம் ஆஃப் ஆகிரும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா ரூம்லாம் இல்லைன்ட்டாங்க. ஸோ இந்த டைமில் ஹீரோயின் பொறுமையாக ஹீரோட்ட கேட்காங்க, இப்போ உண்மையாக மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது தப்புன்னு ஒன்றும் தோணலைன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா தப்புன்னு தோணலைன்னு சொன்னேன், அது இல்லை எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்னென்னா அடிக்கடி ஹீரோவோட வீட்டில் போய் ஹீரோயின் க்ளீன் பண்ணுறப்போ சமைச்சு வச்சுட்டு வருவாங்க. ஸோ நீ எனக்கு சமைச்சு வச்சுருந்தது பிடிச்சிருந்துச்சு, அதான் உன்னை மேரேஜ் பண்ணுறது எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக நான் மறுபடியும் அதே மாதிரி சமைச்சு தந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டால் அதுக்குள்ளே ஹீரோ தூங்கியாச்சு. ஸோ ஃபைனலாக ஹீரோயினுக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணணும்னு தான் தோணுது. ஸோ மறுநாள் விடிஞ்சதும் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க, கண்டிப்பாக மேரேஜை ஸ்டாப் பண்ணணும், யாரும் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நம்மளும் அங்கே தானே போகணும்னு சொல்கிறாங்க,
என்ன சொல்கிற? ஆமாம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடுவோம், நம்ம 2 பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி எனக்கு தோணுது. நான் படிக்கலை, என்னோடய ஃபேமிலி புவர் ஃபேமிலி தான், ஆனால் உங்களை மாதிரி லாயருக்கு நான் தான் சரியான ஒய்ஃபாக இருப்பேன்னு தோணுதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறத நினச்சி ஹாப்பியாகிறாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவசரமாக கிளம்பி காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. என்னென்னா திடீர்னு பேட்டரி லோ ஆகிட்டு போல். ஸோ கரெக்டாக மேரேஜ் நடக்கிற டைமுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போகிற வர வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்க்காங்க. ஆனால் யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அப்படியே இங்கே தாத்தாவோட ஊரில் பார்த்தோன்னா எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் மட்டும்தான் வரல. தாத்தாவும் கோவத்தில் இருக்கிறப்போ ஹீரோவோட அக்கா என்னன்னா அவள் வரமாட்டா, அவள் மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா. இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ எல்லா கெஸ்ட்டையும் சொல்லி எல்லாரையும் போக சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் தாத்தா என்னன்னா இன்னும் டைம் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட மருமவா கண்டிப்பாக வருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க வரவே இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக 2 பேரும் வரமாட்டாங்களோ சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்போ 2 பேர் என்னென்னா லிஃப்ட் கிடைக்காம ஒரு ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கொரியன் ட்ரெடிஷ்னல் மேரேஜ் தான் நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஹீரோட ஃபேமிலி ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மேரேஜ் தான் எல்லாமே நடந்து ஃபைனலாக சிறப்பாக முடிஞ்சிருது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். New Infallible Tinted Serum by L'Oréal Paris. Infallible in sweat? ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினுக்கு ஒரு வழியாக மேரேஜ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா வெட்டிங் நைட் தான். ஹீரோயினோட அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயின்ட்ட பேசிட்டு கிளம்பி போகிறப்போ ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தி மட்டும் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, அம்மா நீ எல்லாத்துக்கும் ரெடியாக தானே இருக்க, ஃபைட்டிங்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் அம்மா இவ எதை பற்றி கேட்டுட்டு போகிறா, எதுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறான்னு யோசிக்கிறப்போ தான் ஞாபகம் வருது, ஓ இன்னைக்கு வெட்டிங் நைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடையும் பயத்தோடையும் இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் அந்த ரூம்குள்ளே வராங்க. ஆனால் என்னென்னா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் சியோலுக்கு போக வேண்டியதாக இருக்குது, ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஹீரோயினும் சரி நடக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா இப்படி மேரேஜ் ஆன மறுநாள் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் போல். பட் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவோட அக்கா தான் வந்துட்டு இனி என்ன தூக்கம் எந்தின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எழுப்பி தாத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவும் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப அப்படி தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்கான். ஹீரோயின் அங்கே தூங்கி விழுந்துட்டு இருக்காங்க. தாத்தாவும் ஹீரோயினோட பேரை கொஞ்சம் அழுத்தி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினும் பார்த்துட்டு, ஆமாம் என்ன இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இல்லை நேற்று நைட்டே சியோலுக்கு போயிட்டாங்க, அதான் அவங்க சேஃபாக போயிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆக்டிங்கை போட்டுதாங்க. தாத்தாவும் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட அக்கா என்னன்னா இதை தாங்க முடியாமல், ஆமாம் இந்த மாதிரி ஃபேமிலியில் உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா சமைக்க தெரியும், அது இப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஹீரோயினுக்கும் நல்லா சமைக்க தெரியும், அவங்களுக்காக அவளே இன்னைக்கு சமைச்சிட்டு வருவான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை கொண்டு போய் கிச்சனில் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு பெரியவங்க சாப்பிட வேண்டியது எல்லாமே உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் கவலைப்பட்டுட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனால் ஹீரோ எனக்கு ஒரு கால் கூட பண்ணலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை பார்த்தோன்னா உண்மையாகவே ஹீரோ பிஸியாக தான் இருக்காங்க, ஏதோ கேஸ் விஷயமா. ஸோ அந்த ஆளை விசாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டும் கேட்காங்க, அம்மா இப்போ ஹீரோயின் ஓகேவா தானே இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவள் ஓகேவா தான் இருக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா சமைச்சிட்டு இருந்த சாதத்தை அடிப்பிடிக்க வச்சு கறியை வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டு இருக்கிறப்போ அதே இடத்துக்கு ஹீரோவோட அக்காவும் வராங்க. ஸோ சாதத்தை கறியை வச்சுட்டான்னு சொல்லிட்டு புரியுது, இருந்தாலுமே பெரியவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ சமைச்ச சாப்பாடை உடனே கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஞானோதயம் வந்த மாதிரி அந்த அடிப்பிடிச்ச சாதத்தையே கொண்டு போய் அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு சாப்பிட வைக்காங்க. அங்கே இருக்கிறவங்களும் இந்த கறியை வச்ச அடிப்பிடிச்ச சாப்பாடை தான் நாங்கள் சாப்பிடணுமான்னு சொல்லி கொஞ்சம் கோவத்தோடு கேட்கும்போது ஹீரோயின் என்னென்னா இல்லை அது என்னோட தாத்தாவுக்கு ரொம்பவே பிடிச்ச சாப்பாடு, அவர் இதை விரும்பி சாப்பிடுவார், அவரோட ஞாபகார்த்தமாக தான் நானும் உங்களுக்கு அவரே மாதிரி நினச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னதுமே அவங்க கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஹீரோவோட அக்கா தான் கொஞ்சம் ஹீரோயினை நினச்சி கோவப்படுறாங்க, என்னம்மா புழுவுறான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினை தனியாக மீட் பண்ணி எது அந்த சாப்பாடு உன்னோட தாத்தாவுக்கு ஃபேவரட்டா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் சமைச்ச சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையான்னு ஹீரோயினும் கேட்கும்போது, இல்லையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு உனக்கு நல்லா சமைக்க தெரியும் வேற இப்போ எனக்கு புரியுது, ஸோ இன்னிலேருந்து நீ இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் கிச்சன் உன்னோட பொறுப்பு தான், நீ தான் எல்லா சமையலும் பண்ணணும்னு வேற சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போச்சு என் கதை முடிய போகுதுன்னு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஹீரோ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தான். ஆஃபீஸ்க்கு முன்னாடியே ஹீரோயின் யார்ட்டையும் சொல்லாமலாமா அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு போய் தனியாக ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பாடு தான் வாங்கி கொடுக்காங்க. சொல்லி திட்டிட்டு தான் இருக்காங்க, எப்படி அங்கே இருக்கிற பெரியவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் உன் இஷ்டத்துக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கும்போது ஹீரோயின்
ஹீரோயினும் நான் என்ன பண்ணுறது, அங்கே இருக்கிற எல்லாருமே என்னை வேலைக்காரி மாதிரி நடத்துகிறாங்க, என்னால் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினை காணலைன்னு சொல்லிட்டு தாத்தாட்டிருந்து ஃபோன் கால் வருது. ஹீரோயினும் இதை கவனிச்சுட்டு ஹீரோ கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிட்டு, தாத்தா நான் தான் பேசுகிறேன், இங்கே இவர் சாப்பிட்றாரோ சாப்பிட்லையோ உடம்பு சரியில்லாமல் ஆகிருமோன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன், அதனால தான் இவரை பார்க்கறதுக்காக நான் யார்ட்டையும் சொல்லாமல் வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போட தாத்தாவும் ஹீரோயின் சொன்ன பேச்சில் அப்படியே நம்பிட்டு ஒன்றும் சொல்லலை, ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஹீரோவோட அக்கா தான் நீங்கள் கொஞ்சமாவது அவளை திட்டிருக்கணும், நம்ம யார்ட்டையும் சொல்லாமல் அவள் இஷ்டத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா அதெல்லாம் கண்டுக்கிடலை. ஸோ அப்படியே இங்கே ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது திட்டிட்டு இருக்காங்க, இனி இப்படி நடந்துக்கிடாத, யார்ட்டையும் சொல்லாமல் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பஸ் வருது. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு சரி பஸ் வந்துட்டு நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை தனமாக போகிறாங்க. பட் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு எதுவும் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் என்னோட அம்மா திட்டுவாங்க 10 மணிக்கு முன்னாடி போகலன்னா, நான் கிளம்பணும், என்னோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருக்குங்கிறதே. ஸோ அடுத்ததாக ஹீரோயினை கூட்டிகிட்டு அவங்க இப்போ ஸ்டே பண்ண போகிற வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹீரோவும் ஃபஸ்ட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, 2வது நான் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நேற்று தான் வெட்டிங் நைட்டு நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, பட் அவருக்கு அது ஞாபகம் இருக்கும்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் வளைஞ்சி குழஞ்சி ஹீரோ பக்கத்தில் வந்தால் அங்கே ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குற ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் போயிட்டு உங்களோட டையை டெய்லியும் நான் தான் மாட்டணும், உங்களுக்கு காலையில் நான் தான் எழுப்பணும், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே நெக்ஸ்டே ஆகுது. ஹீரோ கால் பக்கத்துலேயே ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு தூங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. பட் அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்னென்னா, ஆமாம் நேற்று நைட் என்ன நடந்துச்சு, உனக்கும் ஹீரோயினுக்குள்ள கண்டிப்பாக ஒன்றா தானே இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்னன்னா இல்லவே இல்லை, அவள் ஒரு சின்ன பொண்ணு, அவட்ட எப்படி நான் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சுற்றி இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இதை வச்சு ஹீரோட ஃப்ரெண்டு பெட் கட்டியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கான காசை வாங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு கோவத்தில் தனியாக வந்து எப்படி நீ என்னோட பர்சனல் லைஃப்பை வச்சு இப்படி பெட் கட்டலாம்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு தான், நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, மாதிரி எதுக்கு எதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே, ரொம்ப லேட் பண்ணாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அம்மா என்னன்னா, என் தாத்தா எதை நினச்சும் ஃபீல் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக உன்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வந்தே ஆகணும், எனக்கு ஹீரோவை பற்றி நல்லா தெரியும், இதெல்லாம் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டு இருப்பான், ஆனால் நீ ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு அவங்க அம்மா அப்படி சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் வெளியே வந்துடுறாங்க. பட் தனியாக வந்துட்டு அவங்க அம்மா சொன்னதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நைட் டைம் போல் ஹீரோ வந்ததுமே அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா தான் இதெல்லாம் சமைச்சு உங்களுக்காக தந்து விட்டாங்க, கூடவே நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு சாப்பிடலாம் போகிற பேர் இது என்னன்னா, ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து ஒரு சின்ன பொண்ணுன்னு தான் பார்க்காங்களே தவிர ஒய்ஃப்னு அந்த இடத்துல வச்சு ஹீரோ பார்க்கவே இல்லை. ஸோ ஹீரோயினும் அவங்க அம்மா ட்ரை பண்ணலான்னு சொன்னதுனால ஹீரோ பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ எவ்வளோ தூரம் தான் விலகி போனாலும் ஹீரோயின் வேணும்னே ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவ இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போய்தாங்க. ஹீரோயினும் அதே ரூமில் போயிட்டு என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் நான் தூங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ பக்கத்தில் தான் தூங்குவேன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. ஸோ இந்த டைம் கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் ஒருத்தி மட்டும் என்னமோ எக்ஸாமில் பாஸ் பண்ணிக்காப்புல. ஸோ மற்ற 4 பேருமே ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட்டு நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதெல்லாம் முடியாது, இப்போமே கேப் புக் பண்ணுறேன், அதில் ஏறி வீட்டை பார்த்து போங்க, ட்ரிங்க் பண்ணிங்கன்னா ஏன் வீட்டுக்கு ஏண்டி வந்தீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா. ஹீரோ என்னன்னா இல்லை வேண்டாம், நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுங்கள், நான் வேணும்னா போகிறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸை பார்த்து கிளம்பி போகிறாங்க, ஹீரோயின் இருந்து தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை நினச்சி கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சதும் ஸ்டேட்டாக 4 ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்படியே ஹீரோவை நினச்சி ஹீரோயின் கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோவோட திங்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் இருக்குது. ஹீரோயின் அதில் இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ மாதிரியே குட்டியாக ஒரு டால் இருக்குது. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு செல்ஃபில் வைக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோட்ட இருந்து தான் கால் வருது, இன்றைக்கி நைட் என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் இன்றைக்கும் வரமாட்டாங்களான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரு நாளும் கிடையாது, அந்த மந்த்து ஃபுல்லாகவே ஹீரோ வீட்டுக்கே வரல. ஹீரோ ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணுறாங்க, ஹீரோயின் வீட்லேயே ஸ்டே பண்ணுறாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. ஹீரோ வழக்கம் போல் இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன், கண்டிப்பாக என்னால் வீட்டுக்கு வர முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃபோனில் கத்தி விட்டுட்டு கட் பண்ணுறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோ பார்த்துட்டு எப்பவும் எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கேன், இன்றைக்காவது எங்கள் கூட வா ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏதோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹீரோ மேலே இருக்கிற கோவத்தில் இவரை மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்க போகிறேன்னா,
நான் என்ன, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எப்படி உன்னோட மேரேஜ் லைஃப் போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேசி முடிச்சுட்டு போகிறப்போ அப்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன அதுக்குள்ளே போகிறேன் வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே தான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்ததுமே கம்பெனிக்கு ஒரு 5 பொண்ணுங்க இவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஹீரோக்கு அந்த பொண்ணுங்க பக்கத்தில் உட்காந்துருக்கிறது சுத்தமாகவே பிடிக்கல. ஸோ கோவத்தில் எனக்கெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு இதான் என் கூட வந்திருக்க இவங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு என் ஃப்ரெண்டு இவனுக்கு மட்டும் தான் மேரேஜ் ஆகலை, வேணா அவனை ட்ரை பண்ணுங்க, மற்றபடி இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு சொல்லி கோவத்தில் திட்டி விட்டேன். அந்த பொண்ணுங்களும் ஹீரோவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் நீ ஒன்று வீட்டில் இல்லைனா ஆஃபீஸ்லேயே இருந்திருக்கலாம், உன்னை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் ஹீரோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீ வீட்டுக்கே போகாமல் இருக்கிறதுக்கு ரீசன் ஹீரோயின் தானே, ஹீரோயின் நினச்சி பயந்துட்டு தானே இருக்குன்னு சொல்லும்போது அவள் சின்ன பொண்ணு அவளை நினச்சி நான் எதுக்கு பயப்பட போகிறேன்னு சொல்கிறாங்க. அது இல்லை அவ கூட ஒன்றா நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு பயந்துட்டு இருக்க கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லையே, அப்படிதான் நல்லா யோசிச்சுக்கோ, நீ இதை தள்ளி போட்டுகிட்டே போனேன்னா நீ தான் வருத்தப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா ஹீரோயின் ஒரு அட்ராக்டிவான பொண்ணு, எந்த பசங்கனாலும் அவளை கரெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொல்லும்போது ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற கிளப் ஸ்டேஜில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினும் போட்டு நல்லா ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற லாயர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கவனிக்கலை, இவங்க மட்டும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களாக இருந்தால் காலை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் கொஞ்சம் அந்த ஸ்டேஜை நிமிந்து பார்க்காங்க. ஹீரோயின் ஆடிட்டு இருக்க ஆட்டத்தையும் பார்க்காங்க. ஷாக்ல விரைச்சி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்படியே எதர்ச்சியாக ஹீரோவையும் பார்த்துருந்தாங்க. அடுத்ததாக ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதே மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு நான் உன்னை சொல்லியிருக்கேன்ல, உனக்கு இப்போ மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஆமாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸியாக இருக்கேன் ஆஃபீஸில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிஸியான வேலைலாம் இருந்துட்டு இருக்கா, ஒவ்வொரு டைமும் அப்புறம் என்கிட்ட போய் தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கே வராமல் இருந்திருக்கீங்க, நான் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு டெய்லி இருந்திருக்கேன், நேற்று நைட்டு கூட கரண்ட் கட் ஆகிடுச்சு, நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா ஹீரோயின் கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்கார்ந்தாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை பக்கத்தில் உட்கார வைக்காங்க. ஸோ அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த கிளப்பில் ஏதோ ரொமான்டிக் சாங் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் 2 பேரும் டான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் அனுப்பி விட்டுருந்தாங்க. 2 பேரும் அப்படியே தனித்தனியாக நின்று இருக்கிறப்போ ஹீரோயின் பக்கத்தில் இன்னொருத்த என்னன்னா நீங்கள் என் கூட ஆட முடியுமான்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு ஹீரோயினை வலுக்கு டைமாக இருக்கிறதுக்கு ஹீரோவும் அவன் கூடலாம் ஆட மாட்டான் என் கூட தான் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு முடிகிற வரைக்கும் டான்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சுற்றி இருக்கிற கப்புள்ஸ்லாம் கொஞ்சம் ஹீரோயினை தள்ளி தள்ளி விட 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் டான்ஸ் முடிஞ்சுட்டு இங்கே வந்து பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் அதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் 2 பேருக்குமே 2 ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருந்தும் கால் வருது, எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ டான்ஸ் பண்ணதில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஸோ இன்னைக்கு நைட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு வேற 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷனில் 2 பேரும் வீட்டுக்கு போனால் ஹீரோயின் என்னன்னா நீங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, நான் இந்த ரூமில் ஸ்டே பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய்தாங்க. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தன்னோட ஃப்ரெண்டுகிட்ட தான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நானே என் வாயெல்லாம் அந்த ரூமுக்கு ஹீரோவை போ சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்டும் அப்போ மறுபடியும் நீயே சொல்லிட வேண்டியதானே, 2 பேரும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லும்போது அது எப்படி என்னால் அதெல்லாம் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சரி அப்போ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்காங்க. ஸோ உன்னோட ரூமை ரொமான்டிக் மூடில் வச்சுக்கோ, ஸோ ஒரு நல்ல சாங் ரொமான்டிக் சாங் போட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னரை அரேஞ்ச் பண்ணி ஹீரோ வந்ததும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செல்ஃபில் ஒரு ஹீரோவோட டால் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இந்த டாலை பார்க்குறப்போ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, ஆனால் இதை பார்க்குறப்போ தனியாக இருக்கிற மாதிரி இல்லையே, கூடவே ஃபீமேல் டால் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் அதெல்லாம் பார்க்கலையேன்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அப்படியே அந்த டால் யார்கிட்ட இருக்குங்கிறத காட்டுறாங்க. அமெரிக்காவிலேருந்து இப்போ கொரியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிற கான் யாங்னு ஒரு பொண்ணோட கையில் தான் அந்த ஃபீமேல் டால் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொரியா வந்ததுமே ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறப்போ ஹீரோயின் இருந்து கால் வருது வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ இப்போ உண்மையாகவே பிஸியாக தான் இருக்காங்க போல், இல்லை என்னால் வர முடியாது, நான் டின்னர் இங்கே சாப்பிட்ருவேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படியா எனக்கு இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி நீங்கள் பிஸியாக இருந்தால் வர வேண்டாம்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைனோடனே சரி இரு நானே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த டைம் தான் காயாங்கும் ஹீரோவை தேடி ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஹீரோ இல்லைன்னு தெரிஞ்சதுமே இப்படி காலேஜ் ஃப்ரெண்டு வந்துட்டு போனதா மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா நல்லா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் ரொமான்டிக் மோடில் இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டாக ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வர வழியில் திடீர்னு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபோன் கால் வருது, ரொம்பவே அர்ஜென்ட்டானது சீக்கிரமாவான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போனால் ஏதோ ரூமில் சின்னதாக ஒரு பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் பொண்ணுங்க கூட. ஹீரோவும் ஃப்ரெண்டை திட்டி விட்டுட்டு கிளம்பி போகலான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட மாட்டாங்க, இன்றைக்கி இங்கே தான் நம்ம ஃபன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சுருந்தாங்க.
ஹீரோவும் கால் பண்ணி ஹீரோயின்ட்ட சொல்லலான்னு பார்த்தா ஹீரோவோட ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட உங்கள் ஃபோனை கொஞ்சம் தர முடியுமா, ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு தரேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு என்னென்னா உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு என்னாச்சு ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவளோட சோககதையை ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா அவளோட ஹஸ்பண்ட் ஏதோ கேப்ளிங் விளாண்டு நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டான் போல. ஸோ அந்த கடனெல்லாம் இவ தான் அடைச்சிட்டு இருக்கா போல. இதை சொன்னதும் ஹீரோவும் லாபடி இதை நீங்களாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இது உங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த கடனெல்லாம் அடைக்கணும், நான் தரத டிடெக்டிவ் நம்பர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்கன்னு அவர்கிட்ட சொல்லி வைக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஹீரோ வரலன்னு தெரிஞ்சதுமே அங்கிருந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஹீரோயின் மட்டுமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போதையில் இருக்கிறப்போ வீட்டுக்கு இந்த டைம் என்னென்னா ஹீரோவோட அக்கா வராங்க. ஸோ வந்து ஹீரோயின் இந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில் இருக்கிற பார்க்குறப்போ கோவம் தான் வருது. கூடவே பக்கத்தில் இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஹீரோவோட திங்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியாக தான் ஸ்டே பண்ணுறாங்கன்னு புரியுது. ஸோ அப்படியே போதையில் இருக்கிற ஹீரோயின்ட்ட போய் நீயும் ஹீரோவும் தனித்தனி ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டிங்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் உளறிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இப்போ ட்ரிங்க் பண்ணியிருக்கிற ஹீரோயினா ஹீரோ தான் தூங்க வச்சுட்டு வெளியே வந்தா அதுக்குள்ளே ஹீரோட அக்கா என்னன்னா நீ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் இல்லை அவள் இன்றைக்கி தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அவள் எப்பவும் ட்ரிங்க் பண்ணுற பொண்ணு கிடையாதுன்னு சொல்லும்போது அதான் தெரியுது, நான் இதுக்கு தான் சொன்னேன் அவளை ஆல்ரெடி மேரேஜ் பண்ணாதன்னு சொல்லும்போது லேட் நைட் ஆகிட்டு நீ ஃபஸ்ட்டு கிளம்பி சீக்கிரமாக வீட்டுக்கு போன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்காவும் கண்டிப்பாக இவளை மேரேஜ் பண்ணதுக்கு நீ பின்னாடி வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே ஹீரோயினை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற டின்னரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்டேட்டாக ஹீரோவோட அக்கா தாத்தாட்ட போய் இப்படி ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னென்ன வேலை பார்த்தாங்கிறத போய் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தாவும் அவள் ட்ரிங்க் பண்ணதுக்கு ஏதாட்டும் ரீசன் இருக்கும், அதை பெருசாக கொண்டு வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அது மட்டும் கிடையாது, ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனி ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஒன்றாலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இதில் இஷ்டம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இந்த மேரேஜில். ஸோ இதை இப்போவுமே நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா என்னன்னா கல்யாணங்கிறது உனக்கு விளையாட்டு பேச்சா போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி திட்டி அவளை அங்கேருந்து அனுப்பி வைக்காங்க. அப்படியே இப்போ காயா அங்கே தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவ அமெரிக்காவில் தான் இப்போ 5 வருஷமாக இருந்திருக்கான். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் இவளும் டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவ பிரேக்கப் பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கா. அங்கே போய் 1 மந்த்து மட்டும் ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்கா. பட் டிவர்ஸ் ஆகிட்டு 1 மந்த்லேயே. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு ஹீரோவை மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஸோ இவளால் இன்னைக்கு கதையில் என்னெல்லாம் நடக்க போகுங்கிறத பொறுமையாக பார்ப்போம். பக்கம் ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிறப்போ இப்படி உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அது யாராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் ஹீரோவை பார்க்கறதுக்காக அங்கே தப்பு என் மேலே தான், நான் உனக்கு ஆனால் கால் பண்ணேன், நீ தான் ட்ரிங்க் பண்ணதுனால அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிக்கோ, இப்போ ஃப்ரீயாக இருக்கியா, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணேன், நம்ம 2 பேரும் வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்ன ஹீரோ இப்படிலாம் பேசுகிறாங்க, நம்மளை திட்டுவாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப பொறுமையாக பேசுகிறாங்கிறது கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க. ஹீரோவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துடுதேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியில் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்போ ஹீரோ என்னெல்லாம் சொன்னாங்கிறத சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஆனால் பதிலுக்கு ஃப்ரெண்டு என்னென்னா இல்லை திடீர்னு ஆம்பளைங்க பொண்ணுங்கக்கிட்ட இப்படி நல்ல விதமாக நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது அவங்க மறைச்சி வச்சுட்டு இருக்கணும் அந்த பொண்ணுகிட்டேருந்து. ஸோ உன்னோட ஹஸ்பண்டும் அதே மாதிரி உன்ட்ட ஏதாவது மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை அவருக்கு தான் மேரேஜ் ஆகிட்டேன் அப்படிலாம் இருக்காது, மேரேஜ் ஆகிட்டுங்கிறது அவர் ஃபேஸில் எழுதி வச்சுருக்கா என்ன அப்படிலாம் கிடையாது, உனக்கு தெரியாமல் வேறு ஏதாவது அவர் பொண்ணை பார்த்துட்டு இருக்கலாம், நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்னடா இவ இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹீரோ அந்த வழியாக கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஹீரோயினும் என்னென்னு போய் பார்த்தோன்னா அன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனப்போ அங்கே ஒரு பொண்ணுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ ஹீரோட்ட வந்து பேசிட்டு இருக்கா. கூடவே ஹீரோவை ஹக் பண்ணிலாம் பேசுதா. ஹீரோவும் விலகி தான் போகிறாங்க. ஆனால் இதை தூரத்துலேருந்து பார்க்குற ஹீரோயின் ஹீரோ தன்னை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணுறா. ஸோ அதே கோவத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோவும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் சாப்பிடலை. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு ஆமாம் அடிக்கடி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவீங்க போல், ஏன்னா ஃபுட்டெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஆர்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோ இல்லை இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை சொன்னான், ஃபுட்டை பற்றியும் சொன்னான், அதனால தான் சொல்லும்போது ஹீரோயின் இதை நம்பவே இல்லை. ஆனால் ஹீரோ தான் ஃபஸ்ட் டைம் வந்தது. கூடவே அம்மா ஆஃபீஸில் இருக்கிறப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தீங்களே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் அது கேஸ் ரிலேட்டடா, ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே பாவம்னு சொல்லி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்னென்னா கோவமா எங்கிட்டே நீங்கள் திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கிளம்பி போகிறான். ஹீரோக்கு எதுக்கு இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு
சொல்லும்போது, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வேறு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு தெரியும் நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணுறப்போ உங்களுக்கு என் மேலே லவ் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குன்னு இது டூ மச்சாக உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கோபப்படுறா. ஹீரோவும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயின் நம்பவே இல்லை. அங்கேருந்து கோபப்பட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துருந்தாங்க. பின்னாடியே ஹீரோ வீட்டுக்கு வந்தால் டோரை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுறியா மாட்டியா, என்கிட்ட கீ இருக்குது, நான் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லும்போது, என்னன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கத்திட்டு இருக்கா. அப்போ சரி நீ விடலான்னா என்ன, மறுபடியும் அதே பொண்ணை போய் நான் பார்த்து பேச போகிறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு கரெக்டாக இவங்களை தேடி தாத்தா வந்திருக்காங்க. ஸோ ஹீரோ இப்படி பேசுகிறத வச்சுட்டு உண்மையாகவே ஹீரோ யார் கூட அஃபரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி வச்சு திட்டிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் ஹீரோயின் நேற்று ட்ரிங்க் பண்ணான்னு சொன்னப்போவே கண்டிப்பாக தப்பு உன் மேலே தான் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ அதுக்குள்ளே அஃபர் வச்சிருக்கனா என்ன அர்த்தம், இதனால தான் 2 பேரும் தனித்தனி ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஹீரோயின் இதெல்லாம் கவனிச்சுட்டு அங்கே ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. இல்லை அவங்கள திட்டாதீங்க, அவங்க பாவம் ஏதோ தெரியாமல் அதை பண்ணிட்டாங்க, இனி அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்போ சரி நீ இந்த ஒரு முறை மட்டும் அவனை மன்னிச்சு விட்டு இனி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ண சொல்லி அனுப்பி விடுறாங்க. அங்கே போனதும் 2 பேரும் சண்டை போட்டுட்டு தனித்தனியாக தான் தூங்குறாங்க. ஆனால் தாத்தா 2 பேரையும் ஒரே பெட்டில் தான் தூங்க வைக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் தாத்தா கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ கூட இனி இன்னும் இப்படி ஒன்றா இருந்த மாதிரி தான் எப்பவும் இருக்கணும், சண்டைலாம் அடிக்கடி போடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போகிறாங்க. ஆனால் 2 பேர் கேட்குற மாதிரி இல்லை, திரும்ப அதே பிரச்சனையை வச்சு தான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஐ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஏதோ ஆஃபர் வச்சுருக்கதா ஹீரோயின் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு 2 பேருக்குள்ளேயும் ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் காயாங்க தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோவை மீட் பண்ண முடியலன்னொடனே ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் நீ அமெரிக்காவுக்கு போய் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது தானே, ஏன்னா இப்போ திடீர்னு ரிட்டர்ன் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அதனால தான் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி எப்போ ரிட்டர்ன் போகிறேன், உனக்கு மேரேஜ் ஆகிட்டான்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அவளும் இல்லை எனக்கு மேரேஜ்லாம் ஆகலைன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான். நான் இனி ரிட்டர்ன் போகிறதும் கிடையாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது, அம்மா இப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், நல்லா இருக்கானான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டும் அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ தான் அவனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ காயாங்கும் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டுங்கிறது தெரியுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏதோ பிளைண்ட் டேட்டுக்கு போகிறோம், ஜஸ்ட் எனக்கு ஒரு கம்பெனிக்கு மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அதில் ஒரு பையனை சூஸ் பண்ணி அந்த பையன் கூட பிளைண்ட் டேட் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஜஸ்ட் உனக்கு கம்பெனி கொடுக்க தான் வர சொன்னேன், உனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஞாபகம் இருக்கா, இப்போ என்ன வேற ஒரு பையன் கூட பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால், என்ன என் நெத்தியில் மேரேஜ் ஆகிட்டுன்னு எழுதி வச்சுருக்கான், இல்லை தானே ஹீரோ மட்டும் வேற ஒரு பொண்ணு கூட அஃபர் வச்சுருக்காங்க, நான் இப்படி ஜஸ்ட் ஒரு டேட் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு டேட்டுக்கு போகிறாங்க. பட் அங்கே மூவி தேட்டரில் இருக்கிறப்போ அந்த பையன் என்னென்னா ஹீரோயின் மேலே ஜஸ்ட் ஒரு கையை தான் போடுவான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு கையை எடுன்னு சொல்கிறாங்க. அந்த பையனை அதை பார்த்துட்டு பொண்ணுங்க வேண்டான்னு சொன்னால் வேணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறதுக்கு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியே வராங்க. அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ என்ன நடந்துச்சு இப்படி கோவப்பட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேலே கையை வச்சா அவ்வளோதான். ஸோ ஹீரோயின் பறந்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் போகிறப்போ ஃபோனை கீழே மிஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த பையன் தான் ஃபோனையும் அட்டன் பண்ணுறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாருமே ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயின் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள குப்பையிலலாம் ரீசைக்கிள் போட வேண்டியதை தனியாக பிரிச்சு போடாமல் மொத்தமாக அங்கே அவங்க இஷ்டத்துக்கு தட்டி போட்டுட்டு போயிருக்காங்க போல். ஸோ அதை தான் கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் தான், ரீசைக்கிள் பண்ண வேண்டியதை நீ தனியாக போடணும், மொத்தமாக போட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப திமிராவே என்ன பயங்காட்டணும்னு நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, குப்பை தானே, குப்பையை இருக்கிற வேண்டிய இடத்துல தானே போட்டிருக்கேன், மறி என்ன எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பட் அங்கே அந்த மேட்ச் மேக்கர் லேடி இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ கோவத்தில் ஹீரோயினை போட்டு அடிக்காங்க. பதிலுக்கு ஹீரோயினும் சண்டைக்கு போனால் எல்லா லேடியும் சேர்த்து ஹீரோயினை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் தான் ஹீரோ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை கேட்டு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு காயாங்க வந்துட்டு இருக்கா. ஸோ இவங்க வரத டைம் இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு. அதில் இருக்கிற லேடிஸ்லாம் ஹீரோயினை பார்த்துட்டு என்ன உன்னோட ஹஸ்பண்ட் லாயராக இருந்தால் நாங்களாம் பயந்துருவோம்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக இது காயம் காதலையும் விழுது. ஸோ ஹீரோயின் தான் ஹீரோட ஒய்ஃப்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போய் அந்த சண்டையை ஸ்டாப் பண்ணுறா. ஒரு லா படி பேசி நானும் லாயர் தான் சொல்லி அந்த பிரச்சனையை அங்கேயே முடிச்சு விட்டுருந்தாங்க. ஹீரோயினும் தனக்கு ஹெல்ப் பண்ணதுனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே காயாங்க்கு தெரியும் ஹீரோவோட வீடு தான் ஹீரோவோட ஒய்ஃபும் இவா தான்
சொல்லிட்டு. ஸோ அப்படியே மெதுவாக உனக்கு இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க ஹீரோவுக்கு தான் ஆல்ரெடி பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதை நினச்சி ஹீரோயின் வர இங்கே நம்ம லவ் பண்ணுறவங்கள விட நம்மளை யார் அதிகமாக காதலிக்காங்களோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணணும், நீங்களும் அப்படியே மேரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை வச்சு காயங் டிசைட் பண்ணுறா, ஓ ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கல, இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்க்கும்போது அந்த வீட்டில் அதே செல்ஃபில் ஹீரோ மாதிரி இருக்கிற அந்த டால் இருக்குது. ஸோ இந்த டாலை ஹீரோ வீட்டில் பார்க்குறப்போ அப்போ ஹீரோயினும் நம்மளை திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஃபைனலாக ஹீரோயின்ட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ஹீரோ இங்கே ஹீரோயினை தேடி வராங்க. ஏன்னா பிளைண்டடுக்கு போன இடத்துல அந்த ஃபோன் அங்கே போட்டுட்டு வந்துட்டாங்க. அது இப்போ ஹீரோ அந்த பையன்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே ஹீரோயின்ட்ட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அர்த்தம், உனக்கு மேரேஜ் ஆகிட்டு புரியுதா, எதுக்காக பிளைண்ட் டேட் போனேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டா. பதிலுக்கு ஹீரோயினும் ஆமாம் போனேன், நீங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸு பாரு பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பிளைண்ட் டேட் போனால் என்ன தப்பு, பதிலுக்கு பதில் அதனால தான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா, இதை நான் உன்ட்டு எதிர்பார்க்கல, நீ என் மேலே கோவத்தில் தான் இருக்கேன்னு நினச்சேன், அதுக்கு நீ இப்படி பிளைண்ட் டேட்லாம் போவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது இப்போ ஹீரோயின் என்னன்னா, உங்களுக்கும் மேரேஜ் ஆகிட்டு நைட்லாம் நீங்கள் வீட்டுக்கு வர மாட்டேறீங்க, அதை கூட எனக்கு புரிஞ்சுக்கிட முடியுது, ஆனால் என்னை ஃபுல்லாகவே இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கெல்லாம் இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து என்னை எந்த அளவுக்கு ஹேட் பண்ணாங்கன்னு தெரியுமா, ஆனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே கேட்கல, எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது, மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு ரிங் கூட எனக்கு நீங்கள் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க என்ன பிரச்சனைங்கிறத. பட் ஹீரோயின் பிளைண்ட் டேட் போனதை பற்றி சொல்லாமல் இப்படி நான் பாருக்கு போனேன் அதனால தான் கோவப்பட்டு இங்கே வந்துட்டா, இன்றைக்கி இங்கே இருக்கட்டும், நாளைக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் சரின்னு இங்கே ஹீரோயின்ட்ட வந்து பேசுகிறாங்க, இப்படி தான் சண்டை போட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு வந்துடுவியான்னு சொல்லும்போது எல்லாத்தையும் சொல்லிட்டாரா, ஆமாம் பிளைண்ட் டேட்டுக்கு போனேன், அவர் பண்ணதுக்கு பதிலுக்கு நான் பண்ணேன்னு சொல்லும்போது என்ன பிளைண்ட் டேட் போனியா, உனக்கு மேரேஜ் ஆகிட்டு, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தோம்னா ஹீரோயினுக்காக ஒரு கப்பல் ரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிங் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சதும் ஹீரோயினோட அம்மா ரொம்பலாம் ஹீரோயினை வீட்டில் இருக்க விடலை, விடிஞ்சதும் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை உன்னோட வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் தயக்கத்தோடு நடந்து வந்துட்டு இருக்கப்போ நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும், ஹீரோ மேலே தானே எல்லாமே தப்பு, அப்போ அவர் தான் வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு தனக்கு தானே பேசிட்டு வரும்போது இதை ஹீரோ கேட்டுட்டு என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் தானே பேசுகிறேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லும்போது என்னோட ஒய்ஃப் இப்படி பேசிட்டு இருந்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, சரிப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க டெலஸ்கோப் வழியாக. ஸோ இப்போ ஹீரோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட அப்பா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும், இங்கே இருக்கிற இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு பார்க்க முடியாது, இந்த டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும் நம்மளே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே என்னோட தப்பு தான், ஆனால் இனி அப்படிலாம் நடக்காது, அதே மாதிரி நீயும் கோவப்பட்டு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு போகக்கூடாது, எந்த பிளைண்ட் டேட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் வாங்கிட்டு வந்த ரிங்கை மாட்டி விடுறாங்க. பதிலுக்கு ஹீரோயினும் ஒரு ரிங்கை மாட்டி விடுறாங்க. ஃபைனலாக ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஹீரோவோட அக்கா பார்த்தோன்னா இப்போ சியோவில் இருக்கிற கொரியன் ட்ரெடிஷ்னல் கிளாஸுக்கு லெக்சராக இருந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே போய் காயங் போய் மீட் பண்ணுறா. அவங்க அக்காவும் பார்த்ததுமே எப்போ இங்கே வந்த என்ற கான்டாக்டே பண்ணலை, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது அவளும் பதிலுக்கு நான் இப்போ தான் வந்திருக்கேன், உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சிச்சு, அதான் நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகிட்டுன்னு சொல்லும்போது ஆமாம் ஹீரோக்கு மேரேஜ் ஆகிட்டு, ஆனால் ஏனே தெரியல அப்படிப்பட்ட பொண்ணு அவன் மேரேஜ் பண்ணியிருக்கான், நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், நீ இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் மேரேஜே பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லும்போது அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்னன்னா ஹீரோவோட அக்கா வச்சு இவளும் ஹீரோவும் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு இவ இப்போ டிசைட் பண்ணி வச்சிருக்கா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு லஞ்சுக்கு வெளியே சாப்பிட போவோம், கூடவே உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோவும் லஞ்சுக்கு சாப்பிட போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறப்போ ரீசெண்டாக ஹீரோ டீல் பண்ணிட்டு இருக்கிற கேஸில் இருக்கிற ஒரு முக்கியமான அக்யூஸ்டு வெயிலில் ஏதோ வெளியே வந்துட்டான் போல. ஹீரோவும் ரொம்ப கோவத்தில் அது எப்படி வெளியே வந்தான்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்டை போய் பார்த்து எப்படி வெளியே வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது எதுனாலும் என்னோட லாயர்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. யார் அந்த லாயர்னு சொல்லி பார்த்தோன்னா காயாங் தான், நான் தான் இந்த கேஸோட லாயர், பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்கிறா. ஹீரோக்கும் காயாங்க பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போல் காயாங் தான், நீ இன்னும் சேஞ்ச் ஆகலை, அப்படியே தான் இருக்கேன், ஆனால் மேரேஜ் மட்டும் ஆகியிருக்கு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா
இப்போ நீ இந்த கேஸை எடுத்துருக்கிறதுக்கு ரீசன் இதே கேஸில் நானும் லாயராக இருக்கிறேன் அதனால தானேன்னு சொல்லும்போது, எதுக்கு நீ இதில் லாயராக இருக்கிறதுனால நான் இந்த கேஸை எடுக்க போகிறேன்? ஒரு வேளைக்கு நம்ம 2 பேரும் பிரேக்கப் ஆனதுலேருந்து நீ இன்னும் வெளியே வரல, அதனால நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா? ஃபஸ்ட்டு நான் இந்த கேஸை எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ இதில் லாயராக இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோவும் அமைதியாக இருக்காங்க. பட் இது அப்படியே போய் சொல்லுதா, ஹீரோ இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இவளும் இதே கேஸை எடுத்தா ஹீரோக்கு ஆப்போசிட்டில் வந்து நின்றுட்டு இருக்கா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தா ஹீரோக்காக லஞ்சுக்கு சாப்பிட போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால கண்டிப்பாக ஹீரோ ஒன்று மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதான் வராமல் இருக்காங்க. எங்களுக்கு வேற பசிக்குது, அவர் எப்படி இப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கோவப்பட்டு இருக்காங்க. கரெக்டாக அதுலேருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ வராங்க. பட் மூட் அவுட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் மறந்துட்டிங்களா, அப்போ நான் உங்களுக்கு அவ்வளோதானா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களால வாங்கி சாப்பிட முடியாமல் இல்லை, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் எங்களை மறந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஹீரோயினை இக்னோர் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே ஹீரோ ஃபஸ்ட்டில் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த ஃபீலிங்கில் மூட் அவுட்டில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோவை திட்டிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்னன்னா, ஆமாம் ஹீரோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவர் என்னோட ஹஸ்பண்டு, அவர் ஒரு லாயர், ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஆள், அதில் எதுலையாட்டும் மறந்து போயிருப்பாங்க, அதுக்குன்னு உங்கள் இஷ்டத்துக்கு திட்டிட்டு இருக்கீங்க, இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், இனி இப்படிலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை திட்டிட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டாக அங்கேருந்து பேசிட்டு வரா. ஸோ அப்படியே நைட் போல் வீட்டில் இருந்தால் டைம் ஆகுது, ஹீரோ வரவே இல்லை. ஹீரோயினும் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி கோவத்தோட இருக்கும்போது கரெக்டாக இந்த டைமில் ஃபோன் கால் வருது. என்னன்னா ஹீரோ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்பார்ட்மெண்ட் முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போய் ஹீரோவை பார்த்ததும் கூட இருக்க செக்யூரிட்டி என்னன்னா, ஏமா உன்னோட ஹஸ்பண்ட் தானம்மா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காங்க, பார்த்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போமா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு ஹீரோயினை போட்டு திட்டுறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா ஹீரோயினை பார்த்தது வா வா நம்ம கரைக்கு போகலாம், நல்லா சாங் பாடலாம்னு சொல்லும்போது ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்படுத்தி ஹீரோவை அங்கேருந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. பட் உள்ளே வந்ததுமே ஹீரோ என்னன்னா திடீர்னு தாத்தா நினப்பு வந்துட்டு போல ஹீரோயின் முன்னாடி முட்டாங்கால் போட்டுக்கிட்டு, இல்லை தாத்தா நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன், அதனால தான் ட்ரிங்க் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தாத்தா நினப்பில் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது ஹீரோ எதோ நினச்சியோ ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுமே ஹீரோட்ட கேட்காங்க, ஆமாம் நேற்று என்ன நடந்துச்சு, எதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் இல்லை விலகி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், உண்மை என்னன்னு சொல்லுங்கள், நீங்கள் எப்பவும் ட்ரிங்க் பண்ணிட்டு வரது ஆள் கிடையாது, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, நேற்று கூட சாப்பிட்றதுக்கு வரதுக்கு மறந்துட்டீங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோ என்னன்னா, என்னை எப்பவும் இப்படி தான் ஏதாட்டும் ஒன்று கேட்டு என்னை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீ தொந்தரவு தான் தந்துட்டு இருக்கேன், இதை பற்றி கேட்குறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் நான் உங்களோட ஒய்ஃபு, எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, என்கிட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது ஹீரோ என்னால் சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின்ட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே இப்போ ஹீரோ டீல் பண்ணிட்டு இருக்க அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. பட் ஹீரோக்கு பதிலாக ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்கே லாயராக போகிறாங்க. ஆப்போசிட்டில் காயாங் வந்துருதா. ஸோ காயாங்க்கு நல்லாவே புரியுது தன்னால் தான் ஹீரோ கோர்ட்டுக்கு வரல, தன்னை அவாய்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க. பட் ஹீரோ என்னன்னா என்னால் பார்க்க முடியாது, அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. காயாங்கும் அடுத்ததாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் இருக்க ஹீரோயினை பார்த்தோன்னா ஹீரோ ரொம்ப திட்டிட்டு போனதுனால ரொம்ப தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கால் கூட பண்ணி பேசலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் தான் காயாங்கும் ஹீரோயினோட வீட்டுக்கே வந்திருக்கா. ஸோ ஹீரோயின் அழுது இருக்கிற பார்க்கும்போது ஏன் என்னாச்சு ஏதோ அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஹீரோ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து பேசி சண்டை போட்டதை வச்சு இங்கே எல்லாத்தையுமே காயாங்கிட்ட சொல்கிறா. ஸோ காயாங்க்கு புரியுது தன்னால் தான் ஹீரோ ட்ரிங்க் பண்ணாதவன் திடீர்னு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கிறது. ஆனால் ஹீரோயின்ட்டு என்னன்னா ரொம்பவே நல்லவா மாதிரி, இல்லை நீ கொஞ்சம் உன்னோட ஹஸ்பண்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, உன்கிட்ட ஹீரோ சொல்லாமல் இருக்காங்கன்னா ஒரு வேளைக்கு நீ அதை தெரிஞ்சு கவலைப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, நீ கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ்லாம் கொடுக்க ஹீரோயினும் ஒரு வேளைக்கு அப்படியே தான் இருக்குமோன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கிளம்பி போகிறப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒரு ட்ராமா ஷோ பார்க்கறதுக்காக 2 டிக்கெட் தந்தான், நான் போகல, வேணும்னா நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கொடுத்துட்டு வேற அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்படியே நைட் டைம் போல் இன்னைக்கு பகல் முழுவதும் ஹீரோயினை திட்டி சண்டை போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ ஹீரோயினை சமாதானப்படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் பொக்கே தான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த டிக்கெட்டை வச்சு ஹீரோட சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோ வந்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பதட்டத்தில் ஹீரோவை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ வாரேன்னு சொல்லிட்டு வர தெரியாதான்னு சொல்லிட்டு திட்டிட்டு ரூம்குள்ளே போயிருந்தாங்க. ஹீரோவும் பொக்கே கொடுக்க முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள பார்த்தா ஹீரோயினும் ஐயோ டிக்கெட்டை கொடுக்காம இப்படி பேசிட்டு வந்துட்டோமே என்ன பண்ணுறது, சரி என்னானாலும் சரி நம்மளே போய் பேசுவோம்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணா வெளியே ஹீரோ அந்த ரோஸை நீட்டிக்கிட்டு உனக்கு ரோஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் அப்படியே ஷாக்கில் விரைச்சி போய் நிற்கும்போது
பிடிக்காதா? என்கிட்ட அந்த கடைக்கார அம்மா எல்லா பொண்ணுங்களுக்கும் ரோஸ் பிடிக்கும்னு வேற என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, யார் சொன்னா எனக்கு ரோஸ் பிடிக்காதுன்னு? எனக்கு ரோஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கையிலேருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹீரோ நடந்ததுக்கெல்லாம் சாரின்னு சொல்லும்போது, பதிலுக்கு ஹீரோயினும் நீங்கள் ஏதாட்டும் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, அதனால ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க, நான் அதை பற்றி கேட்க விரும்பல. ஆனால் நாளைக்கு நைட்டு இந்த ட்ராமா ஷோ பார்க்கறதுக்காக கரெக்டாக 7 மணிக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட்டையும் ஹீரோட்ட கொடுக்கா, ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோ என்னன்னா நான் லேட்டாக வந்தேன்னா அது நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லுறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா கரெக்டாக ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்போ, இப்போ ஹீரோவோட அக்கா என்னன்னா சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை வந்துட்டு, வா இன்னைக்கு உனக்கு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் உனக்கு சொல்லி தரணும், ரொம்ப முக்கியமான கிளாஸு, நம்ம கல்ச்சரை பற்றி நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லும்போது, ஹீரோயினும் இல்லை நான் இன்னைக்கு ஹீரோ கூட வெளியே போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லும்போது, இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம், நீ இது சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னா நீ ஹீரோ கூட வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே என்னென்னா ஒரு டீ போட்டதும் அந்த டீயை எப்படி இன்னொரு கப்பில் ஊற்றுறதையே ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப லேட் ஆகுறதே பார்த்துட்டு ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறாங்க ஹீரோக்கு. அதையும் ஹீரோக்கா பார்த்துட்டு ஃபோனை பிடுங்கி வச்சுடுறாங்க. ஸோ இந்த டைம் கரெக்டாக காயாங்கிட்ட இருந்து ஹீரோவோட அக்காவுக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான் போல். ஸோ இப்போ ஹீரோவையும் காயாங்கையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் ஹீரோவோட அக்கா இப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோவும் அந்த ட்ராமா ஷோ நடக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த டைம் தான் ஹீரோக்கு மெசேஜும் வருது, ஹீரோயின் என்னால் வர முடியாது, நீங்கள் மட்டும் தனியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக போனால், இது எல்லாமே காயாங் போட்ட பிளான் தானே. ஸோ பக்கத்தில் காயாங் போய் உட்காரான். இதை பார்க்குற ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. காயாங்கும் என்னமோ பெரிய ஷாக் மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோ அங்கே இருக்க பிடிக்காம தனியாக வெளியே வந்துருந்தாங்க. காயாங்கும் ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்படி நடந்துக்கிறேன், என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், இது எல்லாமே கோயின்சிடன்ஸாக நடக்குதுங்கிறப்போ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் நீ என்னென்னா என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ஹீரோவும் நான் உன்னை வெறுக்கவே இல்லை, எனக்கு ஒய்ஃப் இருக்கா, கண்டிப்பாக அவளுக்கு உன்னை பற்றி தெரிய வந்துச்சுன்னா அவள் ஃபீல் பண்ணுவா, ஹேட் ஆவா, அவள் இல்லாமல் உன்ட்ட என்னால் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அவளும் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாவாடு நம்ம இருப்போம்னு நினச்சேன், ஆனால் நீ ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஆனால் ஹீரோ அதை கண்டுக்கிடாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவள் போவே தான் கரெக்டாக ஹீரோயினும் அங்கே ஏதோ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி போய் சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு ஓடி வரா. அங்கே இருக்கிறவங்களும் இனி நீங்கள் உள்ளே போக முடியாது, வெளியே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளே விட மாட்டுறாங்க. ஹீரோயினும் சரி ஹீரோ வருத்தத்தட்டிக்கும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோலாம் முடிஞ்சுது, எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ உள்ளே தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வர ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போய் ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் இல்லை, என்ன இங்கேயும் இல்லைங்கிற யோசிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக ஹீரோவோட அக்காட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஆமாம் உன்னோட ஒய்ஃப் எங்க, இங்கே என் கூட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தவா திடீர்னு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போய் சொல்லிட்டு நீ ஏதோ ட்ராமா பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றா பார்க்கறதுக்காக ஓடி போயிட்டா, எங்கே அவளை அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ இப்போ தான் ஹீரோக்கு மேட்ரு தெரியுது. ஓ அப்படின்னா ட்ராமா நடக்கிற இடத்துக்கு தான் ஹீரோயின் போயிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. பார்த்தா அங்கே ஹீரோயின் அங்கே இருக்கிற அந்த குளூரில் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் போய் கோவத்தில் அம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், ஃபோன் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை, அப்போ சரி நீ கிளம்பி வர வேண்டியதானேன்னு சொல்லும்போது, நீங்கள் தானே சொன்னீங்க நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது, ஹீரோ வேறு என்ன பண்ணுறது, போட்டிருந்த கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி காரில் போயிட்டு இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே காயாங்க மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஹீரோயின்கிட்ட கேட்காங்க. நான் ஒரு பர்சனை பார்க்கவே கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க என் முன்னாடியே வந்துட்டுருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ ஹீரோயின் என்னென்னா இதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, இல்லைனா எதிரியாக வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தானே. இப்போது நீங்கள் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் கவலைப்படுறதுக்கெலாம் ரீசன் அவங்க தானா, அப்படி இருந்தால் அவங்கள எதிரியாக வச்சுக்கோங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் சொன்னதை கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்னா இப்போ அந்த இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே என்னென்னா இப்போ அந்த கேஸோட ஹியரிங் வருது போல். பட் போன தடவை தன்னோட ஃப்ரெண்டை அனுப்பியிருப்பாங்க, இந்த தடவை நானே போகிறேன்னு சொல்லிட்டு காயாங்க பார்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கேஸ்க்கு கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. காயாங்கும் பார்த்ததும் என்னை முழுசாக அவாய்ட் பண்ணுவேன்னு நினச்சேன், ஆனால் எப்படி அதுக்குள்ளே கோர்ட்டுக்கே வந்துட்டேன்னு சொல்லும்போது, இப்போ ஹீரோ என்னென்னா என்னோட ஒய்ஃப்ட்ட உன்னை பற்றி சொன்னேன், அவள் தான் சொன்னான் ஒன்று ஃப்ரெண்டாக இல்லைனா எனிமையாக வச்சுக்கிட்ட சொன்னான், உன்னை என்னோட எதிரியாக வச்சுக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை, அதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீ என்னோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், நான் உன்னை அவாய்ட் பண்ண மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது கேட்குற காயாங்க என்னென்னா உன்னோட ஒய்ஃப் பேசுகிற
பேச்செல்லாம் இந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு சொன்னால் கேஸ் விஷயமா பேசலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போகிறாங்க. இப்போ அவன் என்னன்னா கண்டிப்பாக அந்த சின்ன பொண்ணு பேச்சை கேட்டுட்டு நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட போகிறங்கிறத நான் பார்க்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயின் காயாங்க பார்க்கறதுக்காக காயங்கோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்கா. அப்போ போல் காயங்க எதுவும் தெரியாத மாதிரி அம்மா நேற்று அந்த ட்ராமா ஷோ போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் இல்லை என்னால் போக முடியல, ஆனால் நீங்கள் தந்த டிக்கெட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது பதிலுக்கு அவன் என்னன்னா இப்போ நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போகிறேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் என் கூட வாரியான்னு சொல்லி கூப்பிட்றா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் காயாங்க கூட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் போகிறாங்க. அங்கே போகிறப்போ அங்கே மென்ஸோட செக்ஷனில் வந்து கோட் சூட் தான் பார்த்துட்ருக்கா. பட் அது எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது. இதை கவனிக்கிற காயங்க என்னன்னா வேணும்னே பக்கத்தில் போயிட்டு இது ரொம்ப அழகாக இருக்குது, கண்டிப்பாக இது போட்டால் நல்லாயிருக்கும், நீ ஏன் உன்னோட ஹஸ்பண்டுக்காக இதை வாங்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப அழகான கலர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஸ்டாஃபும் வந்து இது ஒரு ஹேண்ட்மேட், கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த கோட் ஷூட்டை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் திங்க் பண்ணி பார்க்காங்க ஹீரோக்கு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா ஹீரோயினோட மைண்டை வாஷ் பண்ணதுனால ஹீரோட அக்கௌண்ட்டில் இருந்த மொத்த பைசாவும் காலியாகிடுது. ஹீரோ அங்கே ஏதோ திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோட அக்கௌண்ட்டில் பைசா இல்லைன்னு வருது. பேங்குக்கு அடிச்சு கேட்குறப்போ இப்படி உங்கள் ஒய்ஃப் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கோவத்தில் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின் காயாங்க கூட தான் இருப்பாள். ஸோ ஹீரோ ஃபோனில் எங்கேயும் போயிடாத வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவத்தோட கத்தும்போது ஹீரோயினும் போச்சு ஒரு வேளை அக்கௌண்ட்டில் பைசா எடுத்ததுனால தான் கோவப்பட போகிறாங்களோ, நான் தேவையில்லாதமாக பண்ணிட்டணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. பட் இதெல்லாம் காயாங்க வேணும்னா ஹீரோயினை பண்ண வச்சு வாங்க வச்சிருப்பா. ஸோ அப்படியே ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு போகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஹீரோவே வந்துருந்தாங்க. ஸோ ஹீரோயின் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு போய் மறுபடியும் அதே ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் கொடுத்து அதுக்கான காசை ரிட்டர்ன் வாங்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அதில் ஒரு டை மட்டும் வேணும்னு சொல்கிறாங்க. ஹீரோ இல்லை முடியாது அதை ரிட்டர்ன் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்போது சின்ன பிள்ளைத்தனமாக எல்லாரும் முன்னாடி உட்காந்து அழுதாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த டையை மட்டும் ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்காங்க. ஸோ அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸுன்னு நான் வாங்கலை, அது உங்களுக்கு போட்டால் அழகாக இருக்கும் அதனால தான் நான் வாங்கினேன்னு சொல்லும்போது ஹீரோவும் நீ அதை உனக்குன்னு செலவு பண்ணாமல் எனக்குன்னு நீ செலவு பண்ணியிருக்க, எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறப்போ அந்த வாங்கின டையை ஹீரோயின் தான் ஹீரோவோட கழுத்தை வேற போட்டு விடுறாங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காயாங்கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. என்னென்னா 2 பேருக்குள்ளேயும் எதுவும் பிரச்சனையா, எதுவும் சண்டை பெருசாக எதுவும் போட்டிங்களான்னு சொல்லி கேட்கா. எதுவுமே தெரியாத மாதிரி ஹீரோயினும் ஆமாம் சண்டை வந்துச்சு, ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ட்ரெஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், பட் ஒரே ஒரு டையை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. அவளும் நான் ஆல்ரெடி ஒரு டை வாங்கி உன்னோட வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த டைம்லாம் காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தோன்னா சஞ்சுன் தான் வரான். ஏன்னா சஞ்சுன் இப்போ காயாங்கோட ஆஃபீஸில் தான் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான் போல். ஸோ அந்த டையை இவன் தான் டெலிவரி பண்ணதுக்காக வந்திருக்கான். ஆனால் ஹீரோயின் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சஞ்சுனை பார்த்து கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக அவன் போயம் தான் ரைட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் இப்போ இப்படி ஒரு லா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு இவங்க கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனும் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த டையை டெலிவரி பண்ணிட்டு போகிறான். ஆனால் ஹீரோயின் ரிட்டன் வெளியே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த டையை ரிட்டன் அவங்ககிட்டே கொடுத்துருங்க, நான் டை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நீ என்கிட்ட பேசாமல் தான் போறியா, அட்லீஸ்ட் நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாவது இருக்கலாம்னு சொல்லி கேட்கா ஹீரோயின். பட் சஞ்சுன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அந்த டையை ரிட்டன் காயாங்கிட்ட தான் கொடுக்காங்க. கூடவே ஹீரோயின் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது உனக்கு ஹீரோயினை தெரியுமா என்னன்னு சொல்லும்போது ஆமாம் அவங்க 2 பேரையும் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இனி அந்த மாதிரி இடத்துக்கு நான் அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே நைட் டைமில் ஹீரோயின் ஹீரோவை ஒரு டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கா. ஹீரோவும் வந்ததும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு எதுக்கு கூப்பிட்டேன் என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், எனக்கு நிறைய விதத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் காயாங்க முன்னாடி தான் நிப்பாட்டுறா. ஆனால் இது ஹீரோக்கு மட்டும் தான் ஷாக்கு. ஆனால் காயாங்கும் ஏதோ ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கா. ஹீரோயின்ட்டையும் நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வேற போய் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் பார்க்குற வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.